தமிழ் கேக்குதுங்களா? ஆரம்பிச்சிடலாமா? இப்போ கேக்குது ப்ரோ. ஓகே, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு முக்கியமான அப்டேட்னா, நீங்க ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் அப்டேட். மெயின் அப்டேட்னா ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் அப்டேட் வந்துருச்சு. அபிஷியலா மலேசியால நடக்க போகுது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிசம்பர் 27 அந்த இடத்தோட 27 அந்த இடத்தோட பேர் வந்து புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் கோலாலம்பூர் நடக்குது அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி போன மாசத்துல இருந்தே இந்த நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சுனாலும் அபிஷியலா இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அடுத்தது அப்பயே பராசக்தி டீம் அவங்க வந்து அதர்வா முரளி அவர் டப்பிங் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ப்ரோமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது பிபி 180 அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் விட்டு இருந்தாங்க. தனியா ரவிச்சந்திரன் அவங்க நடிக்கிற படம் அது. கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா அந்த படம் அடுத்த வாரம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கவுண்ட் டவுன் போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜனநாயகன் படத்துல இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்றது வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் கிரெடிட்ஸ்ல அந்த ட்ராக்கோட பேரும் வந்திருக்கு, இந்த ட்ரூ லீடர் அப்படிங்கிற சாங். அடுத்தது ஹரிஷ் கல்யாணோட 15வது படம் HK15 அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கிங் டைட்டில் இருக்குல்ல, அந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு டைட்டில் ப்ரோமோவே ரிலீஸ் ஆகுது. கிளிப்ட் படத்துடைய டைரக்டர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர். விமலோட மகாசேனா அது டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரத்தினமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவம் பொல்லாதது படத்துல இருந்து இங்கிலீஷ் சாங் விட்டுருக்காங்க. அடுத்து சாந்தி டாக்கிஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் 4 அந்த பாரத் பேர்ல பாரதா அவரு யூடியூபர் பாரத் அவரு நடிக்கிற படம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். டைரக்டர் வந்து ஹரிஹர சுதன் அழகிரி அப்படிங்கிற டைரக்டர், புதுமுக டைரக்டர். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவித் அவர் ஹீரோ நடிக்கிற படம் வித் லவ் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அனஸ்வரா ராஜன் தான் ஹீரோயின் இந்த படத்துக்கு. சாண்டோல்டன் மியூசிக். டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பூக்கி அந்த பூக்கி படத்துக்கு லட்சுமி மஞ்சு அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. நேற்று சுனில் வீடியோ வந்துருச்சு ஆன் போர்டு. இன்னைக்கு வந்து லட்சுமி மஞ்சு ஆன் போர்டு. அடுத்தது இந்த கென் கர்னாஸ் அவர் இயக்குனர் அறிமுகமாகிற படம். அந்த படத்துல வந்து பிடிஎஸும் படத்துல இருந்து 10 செகண்ட் கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. உண்மையாலுமே சுராஜ் இருக்கார்ல, மலையாள ஆக்டர் சுராஜ், அவர் வந்து மலையாளத்துல அவர் பன் ரோல் பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரியான சேட்டை பிடிச்சாரு. அவர் வந்து தமிழ்ல வந்து சீரியஸ் ரோல் தான் வீரதர சொல்ல கொடுத்துருந்தாங்க. இன்னொரு படம் வந்து சீரியஸ் ரோல் தான் பண்றாரு. இந்த படம் தான் அவருக்கு ஏத்த படம். ஜாலியான ஒரு பன் ரோல். அதை பார்த்த கிளிம்ஸே நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்குன்னு தான் தோணுது அந்த படம். அப்புறம் ரெட்டத்தலை இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில் தான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவர் டாக் ஆஃப் த டிஎன். அந்த டைட்டில உச்சரிக்கிறது தான் இன்னைக்கு வந்து இந்த டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டார கொல்லி. ஓகேங்களா, பாட்டு பேரு கண்டார கொல்லி. லிரிக் வீடியோ விட்டுருக்குறாங்க. நீங்க எப்படி டைட்டில் வச்சிருக்கீங்க பார்த்துக்கலாம். காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஷாப் அந்த ராஜா ஷாப்போட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 23 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் அஞ்சான் ரீ-ரிலீஸ் அது ரிலீஸ் ஆகுது. அது வந்து அடுத்த வாரம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அதுக்கான ஒரு இந்த செலிபிரிட்டிக்கு ஸ்பெஷல் ஷோ போடுவாங்கல்ல, அது போட்டிருந்தாங்க இன்னைக்கு. அப்புறம் ஓடிடில சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது பெரிய டீசல் கூட நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் இன்னைக்கான அப்டேட்னு நினைக்கிறேன். அது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட படங்கள். பிரகாஷ் ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க பிரகாஷ் ப்ரோ. இப்ப கேக்குதா? முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க. இப்ப கேக்குதா? வேணாம். கேக்குது. அதான் இப்ப கேக்குதா? என்ன அப்டேட் சொல்லு. அகண்டா 2 ட்ரெய்லர் சொல்லு, நீ சொல்லுங்க. ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லர் வந்துருச்சா? வந்துருச்சு. இல்ல என்ன சிக்கல்னா, அந்த நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால எதுக்கு இவ்வளவு அப்டேட் விடுவாங்கன்னு எனக்கு ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கேன். வாரத்துல 7 நாள் இருக்கு. அதுல ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கு, சனிக்கிழமை இருக்கு, திங்கள் இருக்கு, செவ்வாய் இருக்கு. அதெல்லாம் விட்டுறாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு வெள்ளிக்கிழமைனா 4 படம் 5 படம் ஒவ்வொரு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும். அன்னைக்குதான் எல்லா அப்டேட்டையும் கொண்டு போய் சொல்லிட்டாங்க. நிறைய அப்டேட் பார்க்கவே முடியாம போகும். என்ன ட்ரெய்லர்?
அக்கண்டா அக்கண்டா. அகண்டா தாண்டவம். ஓகே ஓகே. ஏதோ பல்சா twist நினைப்பாரு director நீங்க ட்ரெய்லர் என்ன எப்படி பண்றாங்க? இருக்குன்னு. ஏதோ பிரகாஷ் சொல்லி bro. பண்ணுவீங்க. பிரகாஷ் ஏதோ புரியல. டேரக்டர்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்னது? டைரக்டர் இல்லையே, லெஃப்ட் டைரக்டர்னு. லெஃப்ட் டேரக்டர். என்ன படம்? அஜீஷ் கல்யாண் படம். ஹரிஷ் கல்யாண் 15வது படம். ஓ அதுவா? ஓகே ஓகே. தாசமக்கா. என்ன title? டைட்டிலும் வந்துருச்சுல. தாசமக்கா. வரல. தாசமக்கான். இன்னும் வரல, நாளைக்கு தான் வருது. இல்ல, அது நாளைக்கு தானே டைட்டில் அபிஷியலா சொல்றாங்க. ஓ அதை நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களா? ஓகே. சரி, அகண்டா 2 ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அஜித் பிரகாஷ் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க், மிடில் கிளாஸ், செஸ், தீயவர் பிள்ளைகள் எடுங்க, அப்புறம் இன்னும் 2 3 மலையாள படங்கள், ஏகப்பட்ட படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனை படத்துல ஏதாச்சும் ஒரு படம் 2 படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து காலையில மாஸ்க் பார்த்தேன், மத்தியானம் மிடில் கிளாஸ் பார்த்தேன், இன்னைக்கு நைட்டு 10:15 சிசு போறேன். இந்த 3 படம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற லிஸ்ட்ல இருக்கு. பார்த்த 2 படம் பார்த்தாச்சு, இன்னும் ஒண்ணு பெட்டி இருக்கு. 9:50 இந்த டைம்ல முடிச்சுட்டு பேச முடிச்சுட்டு நான் அப்படியே படத்துக்கு கிளம்பிடுறேன். நீங்க பார்த்த யாராவது ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படங்களோட ரிவ்யூ சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க மிடில் கிளாஸ் ட்ரைலர் மிடில் கிளாஸ் படத்தோட ரிவ்யூ போடல? புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா தெரிஞ்சிருப்பீங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நீங்க வந்து ரிவ்யூ சொல்லுங்க, நீங்க தான் படம் பார்த்து சொல்லுங்க. இந்த அகண்டா நீங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, அந்த ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நேரம் நான் அதை மட்டும் தான் ஆரம்பிச்சு ஆடிட்டே இருந்திருப்பேன். ஐ எம் வெரி பிக் டிசப்பாயிண்டட் பிரகாஷ் ப்ரோ. நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் போயப்பட்டி என்ன பாலையா. நீ சொல்லியா பண்ணியா? நான் அதாவது அந்த டைலாக் சொல்லுங்க பல்தான். அது சொல்ற இரியா. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்லுடா நான் ஏத்துக்கிறேன், நீ பண்ணுடா நான் நம்புறேன். அக்கா தலை மேல ஏறிக்கும் வந்து நீ பண்றதெல்லாம் நான் பண்ணி நம்பிட்டு இருக்க மாட்டேன்டாங்கிற அளவுக்கு இருக்கு ட்ரெய்லரு. அவரோட ஸ்ட்ரீக் ஒன்று அக்கண்டால ஆரம்பிச்சிச்சு, அக்கண்டா 2ல போயப்பட்டியே முடிச்சு வச்சிருவாரு போல. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது பிரகாஷ் ப்ரோ தமிழ் மியூசிக் தான். ஆமா ப்ரோ, தமனோட மியூசிக்குமே டிசப்பாயிண்ட் தான். இல்ல அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு தூக்கி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு இருக்கானு. ஏன்னா வந்து நீங்க என்ன அவர் சொன்ன மாதிரி அகண்டால தான் அவரோட அடுத்த ஒரு லெவல் ஆரம்பிச்சு, சூப்பரான ஒரு லெவல் ஆரம்பிச்சு. இது சொல்றத பார்த்தா இப்பயே யாரியா அந்த ப்ரொஃபசர் உடனே பார்க்கணும் போல இருக்கே. ஷேர் பண்ணிருக்காங்க, பார்த்துட்டு வாங்க. 2 நிமிஷம் தானே. இல்ல ப்ரோ, அது நீங்க பாருங்க, நான் ஏன் அப்படி டிசப்பாயிண்ட் ஆனேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு வாங்க. நம்மளே தான் ஸ்பீக்கர்ல இருக்கு. நம்ம எங்க மாஸ்க் பார்த்தவங்க யாரா இருந்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, படம் மத்தவங்க சொல்லுங்க. அது பேசிக்கோங்க, காலியா இருக்கேன், அமைதியா ஸ்பீக்கர்ல இருக்கிறது நானு, போஸ்டர், கமல், ஆதி. நாங்க எங்க 3 இடத்துல யாருமே எந்த படமுமே பார்க்கல. நீங்க 2 பேரும் தான் பாத்திருக்கீங்க. நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பாத்தீங்க தெரியும். அதை பத்தி சொல்லுங்க. கேட்கல பிரகாஷ். இல்ல நீங்க எந்த படம் பாத்தீங்கன்னு கேட்டேன். நான் மிடில் கிளாஸும் மாஸ்க்கும் பார்த்தேன். சரி, அப்ப அந்த ரிவ்யூ சொல்லி பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரு 4 வாட்டி ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடலாம். போய் பார்த்துட்டு வந்துருங்க, ரிவ்யூ கேட்கறோம். ஆதி ப்ரோ ரிவ்யூ சொல்லுங்க. இல்லையே, இன்னைக்கு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தானே. ஆமா ஆமா, அது குட்டியா தானே இருக்கும். இல்ல எனக்கு மாஸ்க் சுத்தமா இருக்கால. எனக்கு வந்து 2மே இருக்கால தான். ஆனா மாஸ்க்கு அநியாயம். மாஸ்க் வந்து ஒரு மாதிரி இந்த நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா இந்த பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் கதையா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு படம் எடுத்து அத ஒரு 2 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணி போட்டா அப்படி இருக்கும். லைக் எல்லாத்தையும் கட் 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 பண்ணி தூக்கிட்டு வெறும் டைலாக் அந்த மாதிரி ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லாத்தையும் இதுலயே கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு, டைலாக்லயே கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த படத்தை பார்க்காம கீழே செல்போனை பார்த்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு படம் புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒளிச்சு தர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய சிங்க் இஷ்யூஸும் இருந்துச்சு. இந்த அவங்க பேசும்போது இந்த வாய்ஸ் ஓவர் வர்றது, நெல்சனோட வாய்ஸ் ஓவர்னு வரும், அவங்க பேசும்போது அது வர்றது. அப்புறம் அது வந்துட்டு எடுக்கும்போது மியூசிக் வரும். கிட்டத்தட்ட அப்படியே எல்லாம் கலந்து ஒரு மாதிரி மண்டை மேல ஏறி கொண்டு யாரோ வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு படம் பூரா. எனக்கு இந்த ஒரு இது வரும்ல, ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கும்ல, சம்மந்தெல்லாம் பேசுறீங்க, சம்மந்தெல்லாம் படம் செய்யல வீடியோ கட்டவா இது வரும்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே காதெல்லாம் வலிச்சிருச்சு ஒரு கடத்துக்கு மேல. எனக்கு சுத்தமா இருக்கால.
இது மிடில் கிளாஸ் ரொம்ப ஜெனரிக்கா இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப இந்த ரொம்ப ஒரு ஒரு இதுவானது ரொம்ப ஜெனரிக்கான சயின்ஸ், ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ட் எமோஷன்ஸா இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது அதே மாதிரிதான் இந்த எல்லா படத்துலயும் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எல்லா படத்துலயும் வர வர இங்க எதுக்குங்க இருக்கீங்க, பணத்தெல்லாம் வச்சு என்னங்க செய்வீங்க, கிளம்பி ஊருக்கு போகணுங்க, ஊருக்கு போய் வயல்கள் மாடு இதோடலாம் வாழுங்க அப்படின்ற மாதிரி இப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த கருத்தெல்லாம் தாண்டி இந்த படம் பொலிட்டிக்கலி தப்பான படம் கிடையாது, ஐ மீன் மோசமான படம் கிடையாது. ஆனா ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா ஒரு என்ன சொல்றது, பிலீவபிலிட்டி என்கேஜ்மெண்ட் வேல்யூ எதுவுமே இல்லாம ரொம்ப மெக்கானிக்கலா இருந்துச்சு இந்த படம். எனக்கு அது ரொம்ப ஒட்டவே இல்லை. அப்ப அந்த கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஒன் டைமென்ஷனலா அந்த மாதிரி ரொம்ப வலிந்து திணிச்சு எழுந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமா ஒர்க்கே அவ்வளவு. எஸ்பெஷலி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரெச் ஒன்று வரும் படத்துல, அதை பார்க்கும்போது எப்பாடேன்னு இருந்துச்சு. இதை கண்டுபிடிக்க வாடா இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகல. கவின் நல்லா நடிச்சிருந்தாரா தோழர்? ஆமா, கவின் நல்லா பண்ணியிருந்தாப்ல. அவருக்கு என்ன தோழர் எதுவுமே கரெக்டா அமைய மாட்டேங்குது. பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு அவரை தான். எனக்கு ஆக்சுவலா கவினை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, சரி வித்தியாசமா ட்ரை பண்றாரு. மேபி அந்த இதுல சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல, ஆடியோ லான்ச், மாஸ்க் ஆடியோ லான்ச்ல, இப்ப வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணி ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணிட்டா பின்னாடி ஈஸியா இருக்கும் அப்படின்னா அது ஆக்சுவலா கரெக்ட் தான். வேற ஒன்று ட்ரை பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப், அதுல இன்னொரு ஸ்டெப் இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி பண்ணி அது ஒரு கட்டத்துல போர் அடிச்சிடும். ஆனா இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லா ஜானர்லயும் ஒன்னொன்னு ட்ரை பண்ணி பார்த்து பண்ணோம்னா ஓகே, நம்மகிட்ட இதை ரசிக்கலன்னு கிளியரா ஒரு பிளான் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா சீரா போலாம். ஸோ ப்ராப்ளி அதுதான் அவனோட ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ எனக்கு ஆனா என்ன சொல்றது, இது கதையா எப்படி இருந்திருக்கும் அவர் கேட்கும் போதுன்றதுலாம் எனக்கு புரியுது. பட் ரொம்ப இந்த மேபி எனக்கு தெரிஞ்சு மெயின் பிரச்சனை ரொம்ப நேரம் எடுத்து கன்சைஸ் பண்ணி எடிட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய எனக்கு படங்கள் இன்ஃபர்மேஷன் டம்பிங்கா இருந்தாலே ஒரு மாதிரி இதுவா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு 1,00,000 தகவல் தெரியும், ஆனா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட கொட்டக்கூடாது. இது இந்த உலகம் சார்ந்து எனக்கு 1,00,000 தகவல் தெரியும், ஒரு ரிசர்ச்னு ஒன்று பண்ணணும், அதுல எவ்வளவு மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு தெரியணும், டயர்டாக்காம இருக்கும் அவங்கள அப்படிங்கறத யோசிச்சு தான் வைக்கணும் நம்ம படத்துல. அது எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் டம்பிங்கா இருந்துச்சு. இது நீங்க கவினை பத்தி சொன்னது கரெக்டா சொல்லலாம். ஆனா இப்படி படம் பண்ணிட்டே இருந்தா அடுத்த பட்ஜெட் ப்ரொடியூசர்லாம் வரமாட்டாங்களோ, மார்க்கெட் எல்லாம் இதாயிரும். ஓப்பனிங் கிடைக்குது இல்ல, அதுக்கு வருவாங்க. பேஸ் இருக்குல்லங்க, நல்ல ஃபேன் பேஸ் இருக்குங்க அவருக்கு. கரெக்ட் ப்ரோ, பட் அது இதே மாதிரி படம் கொடுத்துட்டு இருந்தா இதே மாதிரி சொன்னா அது போயிரும்ல தோழர். அப்படி இல்ல இப்ப எப்படி ஆகும்னா, பேசிக் ஓப்பனிங் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இப்ப இப்படி 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா ரிலீஸ் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் இது அவர் கையில இல்ல. இன்னைக்கு யாரோட இந்த ரிலீஸ் டேட்டுமே அவங்க கையில கிடையாது, ஓடிடி கையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இப்போ நீங்க ரொம்ப சின்ன இதுதானங்க இது, ரொம்ப ஒரு 4-5 படம் பண்ணிருக்காரா, ரொம்ப சின்ன ரேஞ்ச் தானே, இதுக்காகலாம் இது பண்ண மாட்டாங்க. இப்போ அவர் ஸ்டில் என்டர்டைன் பண்றாரு, அவர் ஸ்டில் ஜென்யூனா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இன்டர்வியூஸ் எல்லாம், அதெல்லாம் ஒரு குட்வில் இருக்கு அவருக்கு. திரைக்கு தாண்டி வெளியே ஒரு நேமா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட்வில் தான் இருக்கு, பெருசா ஹேட் எதுவும் இல்லைல்ல. அப்படிங்கிறப்ப கன்ஃபார்மா இன்னொரு 2-3 படம் தாங்கும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க ஒண்ணு முயற்சி பண்ணி தோக்குறீங்கன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே அதை இது பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க நீங்க ஒரு ஜெனரிக்கா ஒரே இதை பண்ண ட்ரை பண்ணி தோத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்க மேல நம்பிக்கை விடுவாங்க. ஆனா வேற ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஒருத்தன் ஹானஸ்டா அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா பெருசா நம்பிக்கை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டீங்களா? அவர் அக்கண்டா ட்ரெய்லர்னா ரிப்பீட்ல பாப்பாரு. அந்த அளவுக்கு இல்லைங்க. இல்ல பாத்துட்டு வந்துட்டேன். நேற்று நான் சொன்னதுதான் பத்தி நேத்தா முந்தானத்து பேசணுமான்னு தெரியல. போயா பத்தி பேசணுமா நேத்துதான். பிரகாஷ் பேசுறது எனக்கு மட்டும் தான் ஒரு மாதிரி இதுவா கேக்குதா, ஒரு மாதிரி குறவரன்னு கேக்குதா? எதுவா கேக்குது?
இல்ல இப்ப கிளியரா கேக்குதாங்க? இப்ப கிளியரா கேக்குதான்றது தெளிவா கேட்டுச்சு. ஓகே ஓகே. அப்ப என்னன்னா நான் தான் கொஞ்சம் லோவா பேசுனேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து வெறுத்துட்டேன். அவர் மாதிரி அஜித் பல்தார் மாதிரி, அதனால அப்படி இருக்கலாம். சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. என்ன டேட் என்ன பேசணுமோ அதுதான். கோயாப்பட்டி மேல என்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவர் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு அவர் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அந்த ட்ரெய்லர் பத்தி ரிவ்யூ. நம்ம படத்துக்கு வந்துருவோம். எனக்கு வந்து மிடில் கிளாஸ் அந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னா மிடில் கிளாஸ் சுகுமார் ப்ரோ சொல்றதுதான் கிட்டத்தட்ட நேற்று சொன்னாரா அந்த மாதிரிதான். என்னன்னா வந்து நிறைய பேர் ரிவ்யூல வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், இந்த வரிசைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து திணிக்கிறாங்க. நார்மலா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் கிட்டத்தட்ட உண்மை. ஏன்னா நிறைய பேர் ஜெம், ரீசன்ட் பெஸ்ட், பிலிம் ஆஃப் த இயர், குடும்பஸ்தன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி வரிசை அப்படிலாம் எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு படத்துக்கு போனா உங்களை வந்து ஜஸ்ட் லேசா போனா படம் சுமாரா இருந்துச்சு ஓகே அப்படின்னு வந்துடலாம். ஆனா இது மாதிரி எதிர்பார்க்கல போனீங்கன்னா திட்டிட்டு வருவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா போங்க. அதான் வழக்கம் போல சில விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. நான் என்ன குடும்பஸ்தன் ஒரு படம் வந்து ஒரு விஷயம் பண்ணுச்சு, அதை வந்து மில்க் பண்ணி பல படங்கள் நிறைய விஷயம் பண்றாங்க. குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எல்லாருமே. கொஞ்சம் உஷாரா இருந்துச்சு, அவ்வளவுதான். அடுத்து மாஸ்க்கு வரேன். மாஸ்க் வந்து எனக்கு அப்படியே இந்த ஆதி சொன்னார்ல ரிவ்யூ, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல வரேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த பிளடி பெக்கர் படம் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். பிளடி பெக்கர் படம் இருக்குல்ல, அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 3.5 கொடுத்துன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ சரியா ஞாபகம் 3.5 கொடுத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருச்சு. நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பேஸ்ல பர்னிக்கும் கூட பிடிக்கல படம் அந்த படம். ஆனா என்னன்னா அந்த பிளடி பெக்கர் படம் ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா வந்து பாதி பேர் படம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதி படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க அந்த படம். என்ன எதுக்கு எடுத்துக்கான்னு தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படிங்க. 2 கட்ட தரமா இருக்கும் அந்த படம். அதாவது 2 கட்டம் நடுவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆவரேஜ் பார்க்கலாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த படத்தை. பிளடி பெக்கர் படத்தை ஒண்ணு சூப்பர்னு சொல்லுவாங்க, வித்தியாசமான முயற்சி, நல்லா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. இன்னொன்னு வேஸ்ட் மொக்க, இது மாதிரி படமும் எதுக்கு எடுக்கிறாங்க, ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க அந்த பிளடி பெக்கர்ல பாத்தீங்கன்னா. ஆனா ஓடிடில வந்தப்ப நிறைய பேர் பாராட்டாங்க, என்னடா இது படத்தை மொக்கன்னு சொன்னாங்க, படம் நல்லா இருக்கே, பாக்குற மாதிரி இருக்கு, ஜாலியான இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட நான் அதோட ஒத்து போறேன் இந்த மாஸ்க் படத்துக்கும். ஏன்னா மாஸ்க் படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனா பிளடி பெக்கர் மாதிரியான அதுலயும் சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு. ஏன்னா வந்து இந்த டார்க் ஹியூமர், பிளாக் ஹியூமர், இந்த மாதிரி ஜானர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜானரே வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு முள் அது மதில் மேல் பூனை மாதிரி. இந்த படங்கள்லாம் மிஸ் ஆனது, ஒண்ணு மிஸ் ஆகாத படங்கள்லாம் வந்துட்டு சூதுகவும், டாக்டரு, இல்ல அதான் அது வந்து இந்த டார்க் காமெடி மூவியே வந்து எப்படின்னா ஒரு சைடு இப்படி இல்ல ஒரு சைடு இப்படிதான் இருக்கும், நடுவுல நிக்கவே நிக்காது அது எப்படின்னு. எனக்கு இந்த படமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல எனக்கு பல விஷயங்கள் ஒர்க் ஆச்சு. சில பல குறைகள் இருக்கு இந்த படத்துல, வந்து சில பல குறைகள் இருக்கு, கிளிச்சேஸ் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு நீ அப்படிதான் வைக்க முடியாது, அதுதான் சீன். ஆனா என்னன்னா பல விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அதை எப்படி சொல்றது ட்ரீட்மெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தான் இருந்துச்சு. என்னன்னா அந்த நெல்சன் டைப்ல ஒன்லைனர் இருக்கும், அந்த ஒன்லைனர்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 3 இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது முக்கியமா எப்படின்னா அந்த ஹெல்மெட் சீன் ஒன்று வரும். அந்த ஹெல்மெட் சீன் வந்து ட்ரெயிலர்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஹெல்மெட் சீன் வந்து படத்துல வரப்ப நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து மோகன் ஒரு சீன் வச்சிருப்பாங்க, கார்ல வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த சீன் உண்மையாலுமே அது வரைக்கும் நமக்கு அந்த ட்விஸ்ட்ல எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு அந்த ட்விஸ்ட்ல எதிர்பார்க்கவே இல்லை முழுக்க. அதே மாதிரி அந்த எப்படி சொல்றது, அந்த எது சொன்னாலும் ஸ்பாய்லரா நாளைக்கு நம்ம ஸ்பாய்லர் டீட்டெயிலா பேசலாம். சிம்பிளா சொல்லணும்னா அந்த மோகன் சீன் வந்து ரெட்டைவால் குறி வச்சு மோகன் சீன் வரும், ராஜராஜ சோழன் நான் பாட்டு, அதுல வர சீனா இருக்கும். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்து அந்த ஹீரோயின் பண்ற ரியாக்ஷனும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஹெல்மெட் சீன் வரும். அந்த ஹெல்மெட் சீன்லாம் நான் வந்து நார்மலா இந்த படத்துல பாரு இந்த பியார் பிரேமா காதல் மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நான் நார்மலா இப்படி போயிருந்தேன். ஆனா அங்க வச்சா பாருங்க ட்விஸ்ட்ங்கிற மாதிரி அந்த சட்ட சீன்லாம் எனக்கு செம்ம பண்ணு. எனக்கு தியேட்டர்ல எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க இருந்தே அந்த டோட்டல் அந்த சூப்பர் மார்க்கெட் போர்ஷன் பூராமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னா தெரிய சொல்லலாம், இது லாஜிக்கே இல்லையாப்பா படத்தை எந்த படத்தையும் லாஜிக் இல்லை, அது விஷயம். இதுல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பண்ணுதான் டார்க் ஹியூமர், அவ்வளவுதான். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம வந்து லாஜிக் அதுல பார்க்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு படத்துலயும் ஒரே மாதிரி எதிர்பார்க்கணும். இப்ப பீஸ்ட் படத்துல மாலை வந்து ஹைஜாக் பண்ணிருப்பாங்கல்ல, அது ஒரு மாதிரியான ஹைஜாக் செட், இது மாதிரி ஒரு மாதிரியான ஹைஜாக் செட், அவ்வளவுதான். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியா பார்க்க ஆரம்பிக்கணும். லாஜிக் அதுல ரொம்ப லோண்டக்கூடாது அப்படிங்கிறதா. இது வந்து பண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். முழு படமும் பண் படம் தான் பார்க்கணும். அதுக்கு நடுவில் அவங்க வந்து சீரியஸா சில விஷயம் பண்றாங்க. அந்த சீரிஸே நம்ம வந்து டார்க் இதா பார்க்கணும். டார்க் ஹியூமர்னு சொல்றாங்களா, அந்த இதுல ஜஸ்ட் பண்ணா எடுத்துட்டு போயிடலாம். நம்ம லாஜிக்காகவோ இல்ல வந்து அதுல கேள்விகளோ கேட்க தேவையில்லைங்கிறதா என்னோட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை. நல்ல எனக்கு வந்து அந்த போர்ஷனுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு படமே, நல்லா சூப்பர். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. திரும்ப வந்து சில விஷயங்கள்ல இருந்துச்சு, இந்த சுப்பிரமணிய சிவா வர்றது அது சின்ன கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் கொஞ்சம் சில டிராபேக் இருந்தாலும் படத்துல குறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு ஆண்ட்ராக் போட்ட மேக்கப் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப உறுத்தலா, அது சில ரொம்ப சின்ன குறாது. ஏன்னா எவனா ஒருத்தர் ஆண்ட்ராய்டு மூக்குக்கு அவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பான்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல கேமரா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்ட்ராய்டோட மூக்குக்கு ஏன் அவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட், அதுவும்
அவங்க போட்டிருக்க மேக்கப்பே ரொம்ப 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 சும்மா. அவங்க இது வரைக்கும் நீங்க வந்து ஆண்ட்ரியா ஏதாவது படத்துல ரசிகையா இருந்தீங்க, நீங்க ஆண்ட்ரியாக்கு நீங்க ரசிகை அப்படின்னா நீங்க இந்த படத்தை பார்க்க கூடாது. ஏன்னா கேரக்டருக்காக கிடையாது, லுக் வைஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியல் மேக்கப். இந்த கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுவாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு. அந்த மாதிரி ஆஹ் அது நேர்ல பாக்குறப்ப பயமா இருக்கும், போட்டோல பாக்குறப்போ நல்லா இருக்கும். ஆனா இது என்ன நேர்ல பார்க்கவும் பயமா இருக்கும், தேட்டர்ல படம் பார்க்க நமக்கும் பயமா இருக்கிற அளவுக்கு மேக்கப் போட்டுருக்காங்க. அதுதான் படத்துல உறுத்தல். அது மாதிரி சில சில சின்ன குறைகள் தான் இருக்கு படத்துல தவிர லாஜிக் மிஸ்டேக் இருக்காது. லாஜிக் மிஸ்டேக் நீங்க இந்த ஃபன் படத்துலயே ஜாலியான படத்துல நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. எனக்கு இந்த படம் வந்து ஒர்க் ஆச்சு. ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் அங்கங்க வச்சிருந்து அது ஓவரால் ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்கும் அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் போர்ஷனும் அதுக்கப்புறம் அப்படியே டேரக்டா கிளைமேக்ஸ்க்கும், அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு குணாங்கிற கேரக்டர். அந்த குணாங்கிற கேரக்டரை வந்து நம்ம யாருன்னு நம்ம அது பண்ணாம கடைசியா அவங்க ரிவீல் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அங்க ஹீரோ உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஆனா என்ன இதை கவி ஒத்துக்கு நடிக்கிறாரு அவர். அதான் நான் வித்தியாசமா பார்த்தேன். ரைட், ஒரு டார்க் காமெடி படங்கிறது அவர் கரெக்டா இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. சில பல கிரிஞ்சான்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. சில பல கிரிஞ்சான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு, கிளிச்சியஸ் மூமெண்ட்ஸும் இருக்கு, இல்லைன்னே சொல்லல. ஆனாலும் படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணதா, போர் அடிக்காம பார்த்தா என்டர்டைன்மெண்ட் பண்ணது போர் அடிக்காம போகுது, அவ்வளவுதான். ஆனா என்னன்னா இந்த படங்கள் வந்து 2 3 விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து நான் பார்த்தது ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்காந்து பார்த்தோம், அவ்வளவுதான். அதுக்கே பாத்தீங்கன்னா சேர்ந்த சத்தம் இல்லாம அமைதியா நம்ம தனியா உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படமும் ஒரு ஒரு ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸோட பார்த்தா அந்த காமெடி இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஒர்க் ஆக வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். சென்னையில நீங்க கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் தான் பார்த்திருப்பீங்க சில பேர். ஆனா நான் சொல்றது பொதுவாக வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து பிக்கப் ஆகும், இல்ல ஓடிடி வந்த அப்புறம் சில சில நிறைய சீன்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல வரும் அப்படிங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். அது நாளைக்கு ஸ்பாயிலர் சொல்லி பேசும்போது நம்ம நிறைய சொல்றேன். நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சீன் பை சீன் சொல்றேன். ஏன்னா இந்த இவர் ஒருவர் அச்சுத் குமாருக்கு அப்படி ஒரு ரோல் எதிர்பார்க்கல. அந்த சூப்பர் மார்க்கெட் சீன்ல வந்து அங்கங்க அவங்க நீங்க சொல்ற படத்துல டைலாக்ஸ் தான். ஏன்னா இந்த சூதுகவும்ல நீங்க டைலாக்ஸ் ஓரியன்ட் நிறைய இருக்கும், டைலாக்ஸ் தான் பவர்ஃபுல்லே. அது எப்படி வைக்கிறாங்கன்னு தானே இருக்கு. இதுல வந்து எனக்கு டைலாக்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து எனக்கு அது நல்லா குறுக்கியா நல்லா ஒரு பண்ணா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஒர்க்காட்சி, அவ்வளவு சிம்பிளா சொல்லணும்னா. பர்னி அந்த படம் பார்த்து இருந்திருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல வந்து படம் பார்த்த ஆட்கள் கம்மி தான். பர்னி அவரோட இன்னைக்கு ஒரு 3 படம் பார்த்திருக்காரு, இன்னைக்கு 3 2 பார்த்து இருந்திருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிவ்யூ. இந்த 2 படங்களோட ரிவ்யூ. நைட்டு 10 மணிக்கு தான் 10:15 தான் சிசு போறேன். அது எப்படி இருக்கு நாளைக்கு பேச சொல்றேன். கேக்குதா? கேக்குது பாருங்க, சொல்லுங்க பாருங்க. இல்ல, நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, அதனாலதான் எனக்கு வந்துட்டு நான் சில இடத்துல என்ஜாய் பண்ணேன், சில இடத்துல ஒரு மாதிரி இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு, ஐ மீன் ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா நான் வந்துட்டு அந்த குணா கேரக்டர் ரிவீல் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சரி, இன்ட்ரோல் பிளாக் போர்ஷன் வந்துட்டு கவின் வர பிளேசஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த எம்ஆர் ராதா அந்த வாய்ஸ் ஓவர் அந்த ட்ரெய்லர்ல வரும்ல, அந்த வாய்ஸா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நெல்சனோட நரேஷன் ஒன்று, இன்னொன்று கேஸ்டிங். எனக்கு சில கேரக்டர் நிறைய கேரக்டர் பழக்கப்பட்டதா இருந்தாலும் 1 2 கேரக்டர்லாம் புதுசா இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க எனக்கு பர்சனலா அந்த இது கொடுத்த பார்ட்டை வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலி இந்த பேட்டரின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருந்தார்ல, அவர் பேத்தல சாரி, பட் அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம இன்னொரு கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் அது வந்துட்டு இதுல சொல்ல முடியல. ஸ்பாய்லரோட பேசுறப்போ அது என்ன கேரக்டர்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு எனக்கு அதுதான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல சில இடத்துல எனக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு நடுவுல. அப்புறம் ஃபைனல் ஆக்ட்லயும் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த ஒரு ஹைஸ்டுக்கான மோட்டிவ்ன்றது அது சினிமா லிபர்ட்டியோட எடுத்து பாக்குறப்போ ஓகே, பட் ஆனா வந்துட்டு அது அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லைன்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. மீன் சினிமாட்டிக் லிபர்ட்டியோட பார்க்கும்போது நமக்கு ஓகே, பட் ஆனா ரியாலிட்டி வச்சு பார்க்குறப்போ அது அவ்வளோ இதா இல்லை. அதுதான், வேற எதுவும் இல்லை. பட் நிறைய காமெடி பொசிஷன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க.
அர்ஜுன் படம் ரிவ்யூ சொல்லுங்க பரணி ப்ரோ. இது அர்ஜுன் இது அர்ஜுன் படம் அர்ஜுன் படம். நாகார்ஜுனான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா தீயவர் கொலை நடுங்க அந்த படம் வந்துட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி உடனே சொல்லிடுறேன். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த வசூல் ராஜா படத்துல வந்து இந்த இடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவரு கேட்பாரு, கமல் கேட்பாரு பிரகாஷ்ராஜ்கிட்ட, யாராவது வேணுமே அடிச்சுப்பாங்களா, ஆனா நான் அடிச்சுப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இது யாராவது தீயவர் கொலை நடுங்க படமா போவாங்களா, ஆனா நான் போவேன்டா, நான் போவேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டு வந்திருக்காரு பாருங்க. இப்ப சொல்லுங்க பாருங்க. இல்ல தும்கி டூவே பாக்குறாரு. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம்? இதை விட நான் பல இதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால இது பிரச்சனை கிடையாது. என்னன்னா என்னோட பிளானே வந்துட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ்க் போகணும், செகண்ட் வந்து மிடில் கிளாஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 6:30 தீயவர் கொலை நடு. இதுதான் என்னோட ஆக்சுவல் பிளான். ஓகே, காலையில ஒரு ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷரா இருந்ததுனால அதை முடிக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு 11 மணி ஆனதுனால என்னால் மாஸ்க் படம் பார்க்க முடியல. இங்க வீட்லயே 11-11:15 ஆயிடுச்சு அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால பார்க்க முடியல, ஸ்கிப் பண்ணிட்டு சரி மத்தியானம் போகலாம் அப்படின்றப்போ எனக்கு என்னன்னா மத்தியானம் 3 மணிக்கு இந்த படம் மாஸ்க் ஷோ இருக்கு. அது இல்லாம 2:30 தீவிர கொலை நடுங்க. நீங்க மாஸ்க் படம் எந்த ஷோ போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அது வந்து டிக்கெட் கிடைச்சிரும், படம் பார்த்துடலாம். பட் தீவிர கொலை நடுங்க அப்படி கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால எப்படியும் அதுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. சப்போஸ் நான் நாளைக்கு பார்க்கலான்னு விட்டுட்டாலும் நாளைக்கு போகும்போது அது வந்துட்டு ஷோ ரன் ஆகலன்னா எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருன்னு சொல்லி அந்த படம் எப்படினாலும் பார்த்துக்கலாம், இந்த படம் பார்க்கறது சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் தீவிர கொலை நடுங்க நான் மத்தியானம் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணது. பட் அதுதான் ஆக்சுவலா என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு கோர் பிளாட்ன்றதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்பிங்காகவும் ஹாண்டிங்காகவும் இருந்துச்சு. அதுக்குன்னு இது பேய் படமா அப்படிலாம் கேட்காதீங்க, பேய் படம்லாம் இல்லை. அவங்க எடுத்துக்கிட்ட விஷயன்றது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அதுக்கு கரெக்டான வேர்டு இப்போ பிக் பாஸ்ல இருந்து கத்துக்கிட்ட வேர்டுனா அது பக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான், அது எனக்கு வந்துட்டு பெருசா பிடிக்கல. அர்ஜுன் ஓட 1-2 விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி போச்சு. பட் ஆனா டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் நமக்கு வந்துட்டு ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் வந்து அந்த ஃபைட் சீக்வன்சஸ் டெக்னிக்கலாகவும் நல்லா இல்லை, மேக்கிங்காகவும் பெருசா வந்து இதுவா இல்லை. 1-2 இடத்த தவிர நமக்கு வந்துட்டு எடுத்து சொல்ற அளவுக்கு தெரியல. இன்ட்ரோ ட்விஸ்ட் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணேன் நான் அந்த ட்விஸ்ட்டை, ஆனா அது வந்துட்டு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால சத்தியமா அந்த ட்விஸ்ட்டை மட்டும். அதே மாதிரி ஃபைனல் ஆக்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்டா வைக்கணுமேனு வச்ச மாதிரி கிளீஷேடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லவ் ட்ராக்கு காமெடி போர்ஷன்ஸ்ன்ற பேர்ல ஒரு கிரிஞ்சு ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காண்டாச்சு. எனக்கு படம் பெருசா பிடிக்கல, பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. நாளைக்கு காலையில சிசு போறேன், அதுக்கப்புறம் விக்கெட் ஃபார் குட் போறேன். மிடில் கிளாஸ் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் பெருசா சொல்லாதனால அது போலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி திங்கிங்ல தான் இருக்கேன், ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்லி பார்ப்போம். அது மைண்டை பொறுத்து இருக்கு. அதுவும் இல்லாம மலையாளம் ஃபிலிம் ஈகோ அது வந்து நல்ல ரிவ்யூஸ் வருதுன்னு சொல்றாங்க. அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ எப்படின்னு தெரில, சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா. பிருத்திவிராஜ் படம் பாருங்க ப்ரோ. அது இது பெருசா ரிவ்யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நான் இன்னும் கரெக்ட், நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவேன், அவர் இன்னும் ரிவ்யூ போடல. ஸோ மற்றபடி சலூன் தான் சொன்ன அந்த மலையாளம் பேஜஸ்லேருந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ரிவ்யூஸ் தானே வருது அப்படின்னா எனக்கு ஷோராத்தில் நான் எதுவும் செக் பண்ணல. பட் ஈவினிங் அவன் கூட பேசும்போது அவன் தான் சொன்னான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ரிவ்யூஸ் கொஞ்சம் 2-3 பேர்த்த ஃபாலோ பண்ணுவேன், அவங்கள செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு மெயின் பிரச்சனை இந்த இதுல இருந்தது, இவரோட வாய்ஸுமே
டப்பிங் வாய்ஸ் வேற யாரோ ஒருத்தரோட போட்டிருக்காங்க, ஜார் மரியம் ஜார்ஜோடது. அது அநியாயத்துக்கு இதுவா இருந்துச்சு. அது அது அதுதான் வந்து என்ன சொல்றது நான், ஏன்னா வந்து நமக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் எல்லா படத்துலயும் தேட்டு தகுந்த வாய்ஸ் கொண்டு போயிட்டு எதுக்கு அப்படி ஒரு இது வச்சாங்கன்னு தெரியல. பட் ஸ்பாயிலர் பேசும்போது பேசலாமே அப்படின்னு வச்சு. ஏன்னா அது அது எமோஷனலா ஒட்டவே இல்லை அவங்க பேசுற டைலாக், என்னமோ டப்பிங் படத்துக்கு போன மாதிரி. அது வெற்றிமாறன் எங்கேயாவது பங்கு பெற்றாருன்னா அவரு டப்பிங்ல ஏதோ ஒரு வகையில வந்து பங்கு பெறுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப தேட்டர்ல அரசன் டைட்டில் ப்ரோமோ போட்டாங்க. நம்ம யூடியூப்ல பார்த்ததை விட அங்க பாத்தீங்கன்னா டைட்டில் லிப்சிங் ரொம்ப இதா தெரிஞ்சிச்சு. இந்த படத்துல வெற்றிமாறன் வந்து மென்டரா என்னமோ சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா டப்பிங் இஷ்யூஸ்லயும் நிறைய இருந்துச்சு. அது அங்கங்க ஸ்பாட்ல மாத்திக்க வர போறது டப்பிங்ல, அது என்னன்னு தெரியல. கடைசியில பார்த்தா ஜார்ஜ் மரியம் கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா அவர் டப்பிங்கே கொடுக்காம விட்டாங்க. அது ஏன்னு தெரியல, எதுக்காக அந்த மாதிரி வச்சாங்கன்னு புரியல. நிறைய இடத்துல அந்த வாய்ஸ் போகும்போதே, அதாவது கடைசியில நெல்சன் பேசுற அந்த வாய்ஸ் ஓவர் இருக்குல்ல பின்னாடி, அது அது ஓடும் போதே மியூசிக் ஓடுது. அப்ப இவங்களும் இங்க பேசுறாங்க, கேரக்டர்ஸும் இங்க பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல மியூசிக்கும் இருக்கு. இந்த படம் முழுசு இல்ல எங்க அப்படி இல்ல, எங்க கரெக்டா இருந்துச்சு. எனக்கு ஜார்ஜ் மரியம் டப்பிங் சொன்னீங்க, அதுதான் எனக்கு மத்தபடி நீங்க முன்னாடி சொல்லும்போது நான் யோசிச்சேன், ஏன்னா நமக்கு இங்க டப்பிங் கரெக்டா இருந்துச்சு. நெல்சன் வாய்ஸ் ஓவர் போகும்போது மியூசிக் கரெக்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாம் எந்த இடத்துலயும் மத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசலையே. கிளைமேக்ஸ் பரணி உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு ஆடியோ? வாய்ஸ் ஓவர்லாப் நிறைய இருந்துச்சு. இங்க இவங்க பேசும்போது அவரோட டப்பிங் வந்துச்சு, அப்புறம் அவர் வாய்ஸ் ஓவர் வரும்போது உடல மியூசிக் வந்துச்சு, நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு திருச்சியில பர்ஃபெக்டா இருந்துச்சு, எனக்கு கரெக்டா இருந்துச்சு. எங்கேயுமே அங்க வாய்ஸ் ஓவர்லாப்லாம் இங்க வரல. இல்ல இல்ல வாய்ஸ் எங்க நான் சத்தியம் தியேட்டர்ல பார்த்தேங்க. ரெண்டு சீன்ஸ் ரெண்டு மூணு சீன்ஸ்ல வந்து ஆமா வந்துச்சு வாய்ஸ் ஓவர்லாப் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன்ல, இந்த மற்ற லாங்குவேஜ் படங்களை ஒரிஜினல்ல பார்க்கணும், அவங்க வாய்ஸ் இதுதான் அதை கேட்டு கேட்டு பழகுனாலும் வேற வாய்ஸ் கொடுத்தா இப்படி இருக்கணும். இப்போ எனக்கு இந்த ஜார்ஜ் மரியம் கேரக்டரும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அவர் வாய்ஸே நல்லா தாண்டா இருக்கும், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல அதனாலலாம் இருக்காது, அவர் வாய்ஸ் நல்லா இல்லைன்னா மாத்திருக்க மாட்டாங்க. அவருக்கு எய்தர் சம்பளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, யூஸ்வலா சினிமால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாய்ஸ் பேசினாதான் கடைசி அவங்க அது வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து பேசி கொடுப்பாங்க டப்பிங். அது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ்னால சில நேரம் இந்த மாதிரி வேற யாராவது பேசுனது வந்திருக்கும், இல்லாட்டி அவைலபிலிட்டி இல்லாம இருந்திருக்கும். அந்த கேரக்டர் லாஸ்ட் டயத்துல அந்த டப்பிங் எடுக்காம இருந்திருக்காங்க, ஆர் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். இது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ தான் கண்டிப்பா. ஐ மீன் வெளியே இருக்கிற இஷ்யூ தான், அவர் குரல் வேணான்றதுக்காக மாத்திருக்க மாட்டாங்க. இல்ல எனக்கும் புரிஞ்சது, மேபி வந்துட்டு அவர் வேற ஷூட்ல ஏதாவது பிஸியா இருக்கிறப்ப முடிச்சே ஆகணும் அப்படி ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மீன்ஸ் அப்படிதான் நான் திங்க் பண்ணேன். சேலரி இஷ்யூ தெரியல. சரி ஓகே பாத்துக்கலாம். நான் ஃபேமிலி மேன் பார்த்தேன் ப்ரோ, சீசன் 3. சொல்லுங்க கமல், கமான். அது எனக்கு ஓகேவா பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு செகண்ட் சீசனோட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் சீசன் கொஞ்சம் இதா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் சீசனோட இது ஓகே தான், நல்லா இருக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இல்லை, அது அது ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சீசன் செம்மையா இருக்கும் அது பார்க்கவே. இது ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இல்லை, நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு பாருங்க ப்ரோ. எத்தனை எபிசோடு மொத்தம்? 7. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லா முடியல, 7லே நிறுத்திட்டாங்க. அடுத்து இன்னொரு வந்தாலும் ஒரு மட்டும் சீக்கிரமாவே. பாக்குற மாதிரி இருக்கு, பாத்துடலாம். ஆனா ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெச்ல. சூப்பர் கமல், நான் பார்க்கணும், கண்டிப்பா பாக்குறேன். அப்புறம் இந்த இதுவும் வந்துச்சுல்ல. ஹலோ மகேஷ். இல்ல அதான் நான் 2 பார்த்தேன் நானு. பராமா இப்ப கமல் சொல்ற மாதிரி நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு. மொத்தம் எத்தனைன்னு தெரியல. 7 எபிசோடு. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஓகே. ஆனா நான் அந்த டிரைவிங்ல இருக்கும்போது கேட்க மாட்டேங்குது பேசுறது ரொம்ப. சரி பேசுங்க, நான் வீட்டுக்கு போய் வீடியோல அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? அதுதான் லிரிக்ஸ் விவேக்குன்னு போட்டப்பே தெரிஞ்சிச்சு. நம்ம ஆனா லிரிக்ஸ் ஒரு நிமிஷம் பயங்கரம். ஃபுல் சாங் வந்துச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், படத்தை தேட்டர்ட்டு வெளியேறும்போது தளபதி கச்சேரி சாங்கோட வர்றதுதான். இந்த பாட்டை போட்டுட்டு இருந்தானா தேட்டர் வேற மாதிரிதான் வெளியே வரணும்.
ஆக்சுவலா அஜித் செம்ம பாஷா இது மலேசியா போறீங்களா? மொரட்டு லிரிக்ஸ், சரியான லிரிக்ஸ், அழக விட்டான். இவனும் சரி, தனிங்க இவனும் சேர்ந்து அழக விட்டானுங்க வழக்கம் போல. அநியாயம். மை ஃபேவரட் லிரிசிஸ்ட் ப்ரோ. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதை எனக்கு இந்த டைட்டில் இருந்து பிடிக்கும். பூவ விழும் பொழுதில் எனக்குள்ள வருவேன். எஸ்பெஷலி எனக்கு இந்த இந்த மாதிரி சாங்ஸ் எழுதும்போது ரொம்ப பிடிக்கும். இது தமிழ் நல்லா இந்த ஓஎம்ஜி பொண்ணு அந்த எலிவேஷன் இது அதெல்லாம் தாண்டி எமோஷனலா ஒரு இது ஆக்சுவலா செம்மையா இருக்கும். அதுவும் இது வந்து அநியாயம். எனக்கு தளபதி கச்சேரி பார்த்துட்டு எனக்கு பாட்டா அது பெருசா ஒர்க் ஆகலனாலும் அது ஒரு மாதிரி அதை பத்தி பேசுற அளவுக்கோ இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு தோணல. அதாவது என்ன சொல்றது, இது நல்லா இல்ல இது அந்த மாதிரி தோணவே இல்லை. அது ஒரு மாதிரி அதுவே எனக்கு லைட்டா எமோஷனலா தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து பயங்கரம். இது வந்து கேட்டு கண்ணுல இருந்து புலவலம் தண்ணியில வந்துருச்சு. அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எந்த வேலையும் பண்ணல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியான லிரிக்ஸ், இது பயங்கரமான லிரிக்ஸ். அண்ட் அணி வாய்ஸ் கிட்டத்தட்ட இது இந்த என் முதல் நாயகன் நீ போட்டிருப்பார்ல, அது அதே மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதுக்கு அதே மாதிரி ஒரு சாங் விஜய்க்குன்ற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் மலேசியா போறீங்க? சுகுமாரண்ணா கையில தான் இருக்கு. சுகுமாரண்ணா பரணி போறாரு. அவரு இல்ல போவாருங்க. உண்மையிலே அவர் சொல்றேன். பராசக்தி போறாரு. இல்ல ஏங்க கமல் ஓ ரைட், இப்போ புரியுது, போக மாட்டாருன்னு சொல்ல புரியுது, காரணம் புரிஞ்சிச்சு. பராசக்தி போறாரு. ஏன்னா அது வேற விஷயம். சரி ரைட்டு. வேற யாராவது இன்னைக்கு படம் பாத்திருக்கீங்களா? இல்ல வேற யாராவது ஸ்பீக்கர் உள்ள ஆள் இல்ல? நீங்க வந்த படம் எந்த படம் பாக்கலீங்களா? நாளைக்கு அப்புறம் எப்படி ஸ்பாயிலர் பேசும்போது இவ்வளோத்தையும் பேசுறது? நாளைக்கு பாத்துருவோம் ப்ரோ. நான் நாளைக்கு போறேன். சரி பரணி, அகண்டா 2 ட்ரைலர் வந்திருக்கான், பாத்தீங்களா? இல்ல நான் ஸ்பேஸ் முடிச்சுட்டு பாக்குறேன். அது மாதிரி எனக்கு சுகுமார் ப்ரோட்ட ஒரு டவுட். ஏன் அஞ்சானுக்கு இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன போட்டாரு? அவரையே கேளுங்க, அவர் வாயால சொல்லட்டும். சும்மா ப்ரோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ரஞ்சான் வரும்போதே வந்து அந்த படத்து மேல ஒரு பெரிய ஹைப். எனக்கு அந்த படம் ஓடல, பட் ஆனா எனக்கு பிடிக்கும் அந்த படம். எனக்கு ஆனா உண்மையிலேயே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. மேபி அது லிங்குசாமி பேசின அந்த வார்த்தையாலே அது சரியா போகலையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அப்பத்திலிருந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அது சூர்யாவை ரொம்ப ஸ்டைலா காட்டின மியூசிக்கும் நல்லா இருக்கும். அதுல வர பாட்டு எல்லாமே ஹிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வர பாட்டு எல்லாமே சரி, அதுல வர அந்த பிஜிஎம், சூர்யாவோட ஸ்டைல் எல்லாமே. ஒரு சில ஃபிளா இருக்கு அந்த படத்துல, ஒரு சில நிறைய ஃபிளாஸ் இருக்கு. பட் ஆனா கமர்ஷியலா அந்த படம் வந்து நல்ல படம் தான். அது அந்த அளவுக்கு அந்த டைம்ல வந்து போட்டு அந்த டைம்லயே போட்டு அவ்வளோ நெகட்டிவ் ட்ரோல் அந்த படத்துக்கு அவ்வளோ இல்லை. இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். நான் எப்ப டிவியில் போட்டாலுமே அந்த படம் பார்ப்பேன். எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். அது வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வாரம், நெக்ஸ்ட் வீக். நான் என்ன போட்டிருந்தேன், இட் வில் பிரேக் ஆல் த ரிலீஸ் ரெக்கார்ட்ஸ்னு போட்டிருந்தேன். நான் வந்து ஆக்சுவலா போடும்போது நான் வந்து சூர்யா மூவிஸ் ரெக்கார்டு வந்து இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி போடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா சரி ஓகே அப்படியே போட்டுட்டேன். பட் ஆனா அது இப்படி இதுவாகும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் வந்து டியூரேஷன் வந்து 1 hour 59 minutes அந்த மாதிரி தேசிங்க ராஜன இவர் சொல்லுவார்ல, அவர் பேரு அவரு சபாஸ் சபாஸ், அந்த தான் சுகுமார் ப்ரோ. இல்ல அந்த படம் எனக்குமே தியேட்டர்ல மறுபடியும் பார்க்கணும்னு இருக்கு. ஸோ 1 hour 59 minutesன்றப்போ நிறைய இல்ல உண்மையிலேயே வந்து அந்த படம் வந்துட்டு எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. அது வந்து அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஏன் இப்போ நம்ம ஃபேமிலி மேனு பேசிட்டு இருக்குமே, அந்த மனோஜ் வாஜ்பாய் இப்போ வந்து நம்ம அந்த ஃபேமிலி மேனுக்கு அப்புறம் கொண்டாடினாங்க எவ்வளவு பேரு. அப்பயே வந்து அவர் அஞ்சான்ல வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அது வந்து அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு என்னமோ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு செட் ஆகல. ஒரு சில கேரக்டரைசேஷன் வந்து அந்த படத்தை வந்துட்டு ஒரு மாத்திருக்கலாம்னு தோணும். பட் ஆனா சூர்யா வந்து அந்த படத்தை வந்து தனியா ஆளா தாங்கி பிடிச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்துட்டு சூப்பரா பண்ணிருப்பாரு. எனக்கு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த இது எல்லாமே நீங்க கேட்கறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வேணா நினைச்சுக்கங்க. எனக்கு அதெல்லாம்
கவலை இல்லை. எனக்கு அந்த படம் ரொம்ப கமர்ஷியலா பிடிக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல ஓடலனா கூட அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எத்தனை வாட்டி போட்டாலுமே நம்ம அது பார்ப்போம். அது பெருசா ஓடி இருக்காது. எனக்கு வந்து இப்ப வேட்டைக்காரனே எடுத்துக்கங்க, அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. சூப்பர் ஹிட் அவ்வளவுதான். அது சன் பிக்சர்ஸ்ல வந்தனால வந்துட்டு அது வந்து நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படம் எத்தனை வாட்டி டிவியில போட்டாலும் நான் பார்ப்பேன். எனக்கு அந்த படத்துல வந்து எனக்கு விஜய் படங்கள்ல சில படங்கள்லாம் வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் பாக்குற ஒரு படங்கள்ல வேட்டைக்காரன் சொல்லுவோம். அந்த மாதிரி சூர்யா படங்கள்ல வந்துட்டு நான் அஞ்சான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அது வந்து அந்த டைம்ல நிறைய இது ஆயிடுச்சு. திரும்பி ரீலீஸ் ஆகுது. கண்டிப்பா நல்லா போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ் சரி, நார்மல் ஃபேன்ஸுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது ரிலீஸ் ஆகும் போது தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல நான் ஆல்ரெடி மிடில் கிளாஸ் பார்த்துட்டேன். நான் ரிவ்யூ ஆல்ரெடி சொல்லலான்னு தெரியல, சொல்லல. நான் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு சொல்றேன். என்ன ரிலீஸ் ஆயிட்டனால சொல்லலாம் தாராளமா. எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்ச மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு எமோஷனல், அதாவது எமோஷனலா படத்துல எமோஷனல் வரலாம், ஒரு ஃப்ளோல வரலாம். ஆனா எமோஷனல் வைக்கணும், இந்த இடத்துல எமோஷனல் இருக்கணும்னே சொல்லி நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகல படத்துல. எப்படி சொல்றது, அது ஒரு ஜோன்ல போயிடுச்சு அந்த படமே டோட்டலாவே. நான் எதிர்பார்த்தேன் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டு, ஓகே கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து அது எனக்கான படமா அது இதுவாகல. ஓகே வாட்சா இருந்தது எனக்கு அந்த படம். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நேற்று சொல்லியிருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் அப்படி இப்படின்லாம் கம்பேர் பண்ணி போட்டு ஹைப் பண்ணி அனுப்பிவிட பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா இதை பாருங்க. ஏன்னா இது மாதிரிலாம் ஹைப் பண்றதுனாலே வந்து படத்துக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் வருது. ஸ்டாண்ட் அலோனா பார்த்து பிடிக்கிறவங்களுக்கு கூட அதை நினைச்சு போய் பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி யார் போட்டான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போட்டான்னு தெரியலன்னா ஒருத்தர் போட்டாரு பார்த்துட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் யார் போட்டுறாங்க, மத்தவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, அந்த ரிவ்யூ அதான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று பிரசாந்த் அண்ணனும் வீடியோ ரிவ்யூல அதான் சொல்லியிருந்தாரு. FTFS அவரும் போட்டிருந்தாரு. அப்பா அப்பா அதுதான் FTFS தான் ஃபர்ஸ்ட் போட்டது அன்னைக்கு. நீங்கெல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்காதுன்னா நான் வந்து எந்த படத்தையும் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி அந்த மாதிரி வச்சுங்களேன். பட் ஆனா வந்து அது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனுமே மாறுதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா வந்து நான் வந்து டீசல் படம் பார்த்தேன். அதுல வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கத்தியோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கும். அது கிட்டத்தட்ட கத்தி மாதிரியே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்றது, அவன் வந்து ஒரு இது மாதிரி ஒரு இடத்த பிளாக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி கிட்ட அப்படியே கத்தியோட இது. அதுக்குன்னு வந்துட்டு இந்த லைன் ஆஃப் கத்தி அப்படின்னு வந்து அப்புறம் மென்ஷன் பண்ணி, அதாவது சிமிலரா அந்த ஒரு இது இருக்குன்றது வேற, அதே அந்த மாதிரி இதுவும் ஒரு பெரிய இதுன்னு சொல்றது வேற. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அதுதான் வந்து நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு படம் வந்துச்சுல, நாட்டு ராட்சசன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாரு விஷ்ணு விஷால். அந்த மாதிரி தான் ஓவர் ஹைப் பண்ணிடுறாங்க. அது நம்ம தியேட்டர்ல பாக்குறப்போ அது பெருசா அந்த ஒரு மைண்ட் செட்ல பாக்குறப்போ இதாவது வேற ஒன்றும் இல்லை. நானே ப்ரோ ட்விட்டர் டவுனா இல்லையே, எனக்கு ரொம்ப நேரமா அது மாதிரி அப்ப டவுன் தான். ஓகே எனக்கு ஒர்க் ஆகுது. ஸ்பேஸ் கரெக்டா ஓடுது. லோடிங் ட்விட்டர் லோடிங் ஆகுதான்னு கேட்டா லோடிங் ஆகல. லோடிங் ஆகுதுண்ணா? ஆகல, எனக்கும் ஆகல. சரிட்டு இந்த மாதிரி ஆகும்போது ஆகல பரணி, ஆகல. ஆகல bro. இருங்க, பிளஸ் நீங்க ஓன் சர்வர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உண்டு. எங்களுக்கு யாருக்கும் ஆகல. டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டிருக்கேன். ட்வீட் ஆகுது. ஆனா புது ட்வீட் எல்லாம் ட்வீட் போட்டா போஸ்ட் ஆகும். டிஎல் லோட் ஆகுது உங்களுக்கு. மத்தவங்க ட்வீட் வருதா இல்ல இமேஜோ போஸ்ட் போடுறது, இமேஜோ வீடியோ போடுறது போகாது பாருங்க. இருங்கண்ணா, என்ன இமேஜ் போடலாம்? பிரகாஷ் ப்ரோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஓவரா போறவோ இல்ல, ரொம்ப ஓவரா போகும் அப்படிங்கறது ரொம்ப ஓவரா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு?
இல்ல இல்லங்க, எனக்கு பிரகாஷ் என்ன ஆதி டவுட் எப்படி இருந்துச்சு இருந்தாரு டவுட் கிளியர் bro? பண்றேன். அதே மாதிரி இருக்குங்க. நம்ம போஸ்டர் சொல்லுவாரு ப்ரோ ட்ரெய்லரை பத்தி. வீரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. போஸ்ட் ஆகுதுண்ணா. நான் ஒரு பிக்சர் இப்ப போஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். பட் ஆனா அண்ட் தென் எனக்கு அந்த பியர்டு லுக் அப்படியே அந்த இது ஒட்டுதாடி அப்படியே தெரியுது ப்ரோ. ரொம்ப இத லெத்தாஜிக்கா எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. யாரோடது அஜித் பல்தான்? பாலையா? அக்காண்டா. பாலையா சரி பிரகாஷ் நடிகர் இப்ப வந்து பிரகாஷ் ப்ரோ, update தான் சொல்றீங்களா? கமன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிரகாஷ் ப்ரோ நடுல மகா அவதார் நரசிம்மாலா வந்துச்சு பாத்தீங்களா? இல்ல நான் பேச முடியல, என் பக்கத்துல பார்த்துட்டாங்க. சரி ஓகே ஓகே. பையாவும் ரீ ரிலீஸ் ஆயிருக்கோ தெலுங்குல. அயனும் ஆயிருக்கு போல. வேற என்னது? அயன் அயனா? அது முன்னாடியே ஆமா, பிளான் பண்ணாங்கல்ல. இல்ல இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு போல. மாவீரன் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு. என்னங்க ஏன் பரணி ப்ரோ, 5ஆம் ரிலீஸ் என்ன ஓவரால் இன்டர்வெல்மிங் 2.5? இப்பதான் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன் அது டியூரேஷன் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க, ஒன்னு 2 மாசம் எல்லாம் நல்லா இருக்குன்னு. ஏங்க இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா இது நாளைக்கு போயிட்டு எனக்கு 3 படம் 4 படம் பார்க்கணும்னு இருக்கு. என்ன படம் பார்க்க போறேன்னு தெரியல. அத சிசு first தான் இந்த சின்ன week படம் தானே ப்ரோ? ம் 1.5 மணி நேரம் தான் சிசு. சிசு 1.5 மணி நேரம் தான். அதான் எனக்கு ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். காலையில 10 ஷோ வந்து கொடுக்கறது. இங்க அந்த இது மட்டும் சிசுன்றீங்க. சொல்லுங்க என்ன. என் காதுல வந்து விசுன்னு விழுது, என்னன்னே தெரியல. நீங்க உட்காந்து என்ன சம்சாரம் அது மின்சாரம் படம் உண்மையாலே பார்த்துட்டு பார்த்தேன் அந்த படத்தை. உண்மையாலே நான் வந்துட்டு எனக்கு அது பிடிக்கும் அந்த படம். அதுவும் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்பி இன்னைக்கு பார்த்தேன். வாரத்துல ஒரு நாள் வந்து அவங்க திரும்பி வந்துட்டு எப்படி சொல்றது, ஒருத்தரும் போய் அவங்க அண்ணி கிட்ட கெஞ்சுவாங்க. ஒருத்தரா போயிட்டு நீயும் இப்படி பண்ணிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சு அவங்க சூப்பர். அது நல்லா இருக்கும் அந்த அந்த இதுவே, இந்த ஒரு டிராமா சீனே. சரி, இந்த வாரம் ஒரு டார்க் காமெடி படம் வந்துருச்சு. அடுத்த வாரம் ஒரு டார்க் காமெடி படம் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிவால்வர் ரீட்டா? அதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படி அந்த லிஸ்ட்ல போட்டுறாதீங்க, அப்படி சப்போர்ட் எல்லாம் பண்ணுங்க. சொல்லக்கூடாது. அதை ரிவால்வர் ரிட்டர்ன் எல்லாம் கோலமா தூக்கிலா 2ன்னு சொல்லணும். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எப்படி வேணா எடுத்துக்கங்க ப்ரோ, ஆனா டிஃப்ரெண்டா அட்டம் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் உண்மையிலேயே பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பார்த்துருக்கேன். அது அவங்க ட்ரை பண்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய விஷயம். சில படங்கள் எக்ஸிகியூஷன்ல ஃபெயில் ஆகலாம், சில படங்கள் ஃபெயில் நல்லா சக்சஸ் ஆகலாம். டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்குன்னு ஒரு டேலண்ட்டும் வேணும். அவ்வளவு ஈஸியாலாம் இந்த மாதிரி எடுத்துட முடியாது. நார்மலான ஒரு காமெடி வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு காமெடி எடுக்கிறதுக்கும் கஷ்டம். பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஹிட் ஆர் மிஸ் தான். ஒண்ணு இது பிடிச்சா பயங்கரமா பிடிச்சிரும், இல்லையா பிடிக்கலன்னா டோட்டலாவே இதுவாயிடும். அந்த ஜோன்ல இருக்கிற ஒரு ஒரு ட்ரை பண்றாங்களா, அதுவே ஓகே. கண்டிப்பா நம்ம அவங்க இருந்து எடுத்தாங்க இங்க இருந்து எடுத்தாங்கன்றலாம் தாண்டி இல்லனா பார்ப்போம். அது அதை பார்த்து வேற மாதிரி எடுத்தா பரவாயில்ல. இந்த படத்துல மட்டும் இல்ல, இந்த படத்துல மட்டும் அடியே மனம் நின்னுல நிக்காத பாட்ட ஒரு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மோட்டு டான்ஸ் ஸ்டெப் போட்டிருந்தாங்கன்னா அதை வைரல் ஆக்கி அதை வச்சே இந்த பாட்டை ஹிட் ஆக்கிடுவான். செம்மையான சான்ஸ். அவங்க மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சூப்பரான ஸ்டெப்பா போட்டு விட்டு அந்த பாட்டை வந்து வேற லெவல் எலிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கடமைக்கு ஒண்ணு பண்ணி விட்டாங்க அதுல. ஆனா பயத்துல அப்படிதான் பண்ண முடியாது, வேற விஷயம். ஆனா அதை மட்டும் கொஞ்சம் மொமெண்டா இந்த இவர் அஜித் குமார், ஏன்னா அவர் ஆடினது இல்ல, அவர் அஜித் குமார் வச்சு அந்த மாதிரி ஆட விட்டுனான்னு வச்சுக்கீங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். அங்கதான் ஒரு சின்ன இது அதை பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சே படத்தை வந்து வேற லெவல் ட்ரெண்ட் ஆக்கிருக்கலாம். அங்க மிஸ் பண்ணிட்டாங்க, யாரா ஐடியா கரெக்டா கொடுக்கல. அத ப்ரோமோ எல்லாம் எடுத்து போட முடியாது. அதை தியேட்டர் கிளிப்பிங்ஸ் வச்சு போடுவாங்க பாருங்க. கன்னட படம் அவருதான் அவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு பாருங்க, செம ரோல். கண்ணா ஹேவிய பண்றா கண்ணா, சரியான முறத்தை பண்ணு தேட்டர்ல. கமல் ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்களா படம்? இல்ல ப்ரோ, இல்ல.
நாளைக்கு போறீங்களா? போனால் போவேன். கரெக்டா தெரியல. போ போனால் சும்மா போவேன். போயிட்டு வாங்க கமல். கமல் போயிட்டு வாங்க கமல். டிசப்பாயிண்ட்லாம் பண்ணாது, போயிட்டு வாங்க. ஜாலியா போயிட்டு வாங்க, ஃபன்னா இருக்கும். உங்க அத்தான் வந்துட்டாரு அதுவும் பாருங்க. அதுவும் அதுவும் ஃபைனல் ஆக்ட்ல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். கங்குலியை விட சூப்பர் ஆடுறியண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் டைட்டில் கார்டு போட ஓடி போயிட்டாங்க. என்கரேஜ் வர்ற பார்க்கல நிறைய பேரு. என்கரேஜ்ல மோகன் 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 எத்தனை மோகன்ரா அப்படின்னு வர்றது, அது சீனு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. தேட்டர்ல இருந்தே 10 பேர் தான் படம் பார்த்தோம். அதுலயும் 5-6 பேருக்கு மேல போயிட்டாங்க வெளியே. இந்த டேரக்டர் பேர் ஒண்ணு அதெல்லாம் யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. யாரும் இனிமேல் படம் பார்க்கறதா இருந்தா அந்த மோகன் மோகன் சீன் என்ட்ரன்ஸ்ல ஒன்று வரும். அந்த கங்குலி கூட இந்த அளவுக்கு ஆடினது லடாங்கிறது வரும். பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் வச்சு விடுறது நல்லா இருக்கும் பாருங்க. எஸ், ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். கோபால் ஆமா, ஆனா ஏன்னா இதை சொல்லிடுறேன், இந்த மாதிரி காமெடி வந்து நிறைய பேத்துக்கு செட் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். பாதி பேத்துக்கு இந்த படம் பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காம போகும். அது ஆனா எனக்கு வந்து இது மாதிரி செட் ஆகும். எனக்கு ஜாலியா, எனக்கு இந்த சூதுக்கு மாதிரியான எந்த டைப்னாலும் எனக்கு பிடிக்கும். சுகுமார் படம் மேல ஒரு லிஸ்ட் போட்டார்ல, அந்த லிஸ்ட்ல பல படங்கள் எனக்கு பிடிக்கும். காமெடி படமே சப்ஜெக்டிவ் தான் ப்ரோ. ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. சரி, ஓகே கமல், நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. பாக்குறேன் ப்ரோ, பாக்குறேன். கோபால் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எந்த படத்துக்குங்க? அஞ்சானுக்குங்களா? ஆமா ப்ரோ. என்ன கேக்குங்களா? கோபால் ப்ரோ, நேத்து முந்தானேத்து பேசலாம் கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ, கேட்டேங்க. அண்ணன் வந்து இப்பவே வந்து விஷத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. விஷத்தையா? என்ன சொல்லுங்க? அதான் ஒரு டைம் நடந்தா சொல்லல, ஒவ்வொரு டைம் சொல்லி என்ன போகுது? தலைக்கும் போல வன்மத்தை கேட்க வேண்டியதான். ஏங்க நீங்க வேற, அதெல்லாம் இல்ல. வழக்கமா ட்ரெய்லர் ஃபயர் விட்டு படத்தை கழுவி ஊத்துவாப்ல, இப்ப ட்ரெய்லர் வரக்கு முன்னாடியே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. கோபால் ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க மன பிராந்தி. நான் பேசுறது அவரு கேக்குதான்னு தெரியலையே. பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஐயோ, பேசிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி கீழே போயிட்டோம். அப்படிங்களா? நான் வந்தாலே ஏதோ நடக்குது. இல்ல, உங்களை அப்படியே தனியா அவாய்ட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அஜித் பல்தான், ஏன் ப்ரோ நான் பேசுறது அவர் கேட்கலன்னா நான் என்ன பண்ணேன்? ஏதா பண்ணிருப்பீங்க டெக்னிக்கலா. கமல் சரி விடுங்க. கமல் வாங்க, நம்ம மகாவதார் யூனிவர்ஸ்குள்ள போவோம். காட் ஆஃப் வாரா? பிரகாஷ் ப்ரோ ஃப்ரீ ஆயிட்டீங்களா? சரி மகேஷ் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்கணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோ கூப்பிடும். சொல்லுங்க ப்ரோ. மகேஷ் ப்ரோ பார்த்தா வெடிஞ்சிருக்கும். அவர் எப்படி 2 எபிசோடு பார்த்தாரு? வேலை பார்த்துட்டே பார்த்திருப்பாரு. உங்களுக்கு தெரியுமில்ல அவர் என்ன வேலை பார்ப்பாரு? பாத்திரம் வளர்ப்பாரு. அதான் அதை விலைக்கிட்டே பார்த்திருப்பாரு. சரி மகேஷ் ப்ரோ சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? நான் விட்டுருங்க அது. அது இல்ல, கோபாலுக்கு மட்டும் கேட்காத மாதிரி பேசுறீங்கன்ற ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. இவர் பேசுறது இப்ப கூட பாத்திரம் தான் விளக்கிட்டு இருக்காரு. தோசை என்ன அப்படியே நீங்க சொன்னது கேட்கல, என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்ல முடியுமா? என்ன, எனக்கு வன்மம்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்னு. நானா வன்மம் தான். அதெல்லாம் உங்க மன பிராந்தி அப்படின்னு சொன்னேன். இதுலயும் கூட எங்களை வந்து பிராந்திங் பாத்தீங்களா? புரியல எனக்கு. என்னதான் எது சொன்னாலும் ஐயோ நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் அப்படி இனிமே நான் பேசாம உங்கள்ட்ட பேசும்போது நான் மலையாளத்துல பேசுறேன். அட்லீஸ்ட் நான் பேசுறது பாதி உங்களுக்கு புரியாது இல்ல. அப்ப வந்து தமிழ் எதிர்க்கிறீங்களா? ஆல்ரெடி உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. கோபால் ப்ரோ இதெல்லாம் பழைய கேள்வி. அவர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அதே அவரோட மெயின் எய்மே அதுதான். இங்க வந்து எல்லாத்தையும் மலையாளி ஆக்குறது தானுங்க. ஆமா, அந்த மிஷன்ல தமிழ்நாடு தியேட்டர்ஸ், தமிழ்நாடு ரோட்ஸ் எல்லாத்தையுமே தப்பா தான் பேசுறாரு. நான் அப்படியெல்லாம் இல்ல கமல். நான் வந்துட்டு அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்குமான டிஃபரன்ஸ் தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம இங்க வந்துட்டு இருக்கிறது 2 தியேட்டர் தான். நீங்க வீடு
பக்கத்துல கொண்டு வந்து பிவிஆர் எல்லாம் வைக்க முடியாதுண்ணா. எனக்கு போனா கரெக்ட் 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 கோபாலகிருஷ்ணன் ப்ரோ. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வாடகை கூட்டு கோயம்புத்தூர் வந்துருங்க. ப்ரோ கோபால் அது சொன்னா பரவாயில்ல ப்ரோ. தியேட்டர்ல பாப்கார்ன் அப்புறம் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்றாரு. ஏ ஓ கமல் நம்ம என்ன சொல்லுங்க. காட்டன் ரெண்டு வாங்கி காதுல சொல்லிருந்தா ஒண்ணு கேட்காது. நான் அந்த ஒரே ஒரு படத்துக்கு அப்படி பாக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒரு படத்துக்கு சொன்னேன், நீங்க எல்லா அதுக்கும் அதையே கொண்டு வரீங்க. இல்ல மேபி கமல் எனக்கு இப்போ ஐடியா தோணுது, ஒருவேளை கருப்புக்கு போயிட்டு எங்க ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு டைலாகும் கேட்கல, சீனும் புரியல, அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாரோ. சொன்னா சொல்லுவாரு, யாருக்கு அவரு கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டையே பிடிக்குன்னு ஆரம்பிச்சிருவாரு அவருக்கு இப்போ. சரி அகாண்டா 2 ட்ரைலர் பாத்துட்டு வாங்க ப்ரோ. மகாவதார் நரசிம்மா யூனிவர்ஸ் எல்லாம் வருது, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மகாவதார் நரசிம்மா யூனிவர்ஸா? ஆமா, என்னங்க சொல்றீங்க? பாருங்க ட்ரைலர் பாருங்க. ஐயோ இப்பயே பாக்கணுமே. எங்க இருக்கு இருங்க தேடுறேன். உங்க டிஎல்லே இருக்குமே. ஆனா ரொம்ப முக்கியம் இப்ப என்னதுல இருக்குன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலான்னு உங்க இதுல இருக்குன்னு சொன்னேன் ப்ரோ. அதுதான் பாவம். ஏங்க நான் ட்ரெய்லர் வரதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 500 கோடின்னு இருந்தேன், கரும்பு 50 கோடியே தாண்டாது போ. ஐயோ என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? பல்தான் பல்தானோட வாய்முகத்தெல்லாம் பலமா இருக்கு. கேம் சேஞ்சர் அதுக்கு முன்னாடி ஏதோ படம் சொன்னாரு, இந்தியன் 2 சொன்னீங்களே. அது எல்லாத்துலயும் பாருங்க, அதுல 2 படம் 2வது பார்ட் வேற. ஏங்க பட் இந்த படம் அப்படி இல்லைங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்பவே சரண்டர் ஆயிட்டேன்ல. அவ்வளவு மோசமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பல்தான். அப்படியே பராசக்தி எதிர்பாருங்க ப்ரோ அஜித் ப்ரோ. ஏன் பராசைத்துல நான் பயங்கர ஹைப்ல இருக்குங்க, நீங்க வேற. இப்பதான் மனசு குளிர்ந்துருச்சு. நீங்களும் எதிர்பார்க்கறீங்க, பிஆர் எதிர்பார்க்கிறாரு, பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து அமரன் மாதிரியே இதுலயும் கிளைமேக்ஸ் செத்துருன்னு சொல்லிட்டாரு பரணி ப்ரோ. ஸோ அந்த எய்ம்லயே நான் அமரனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது ஹைப் கொடுத்தனோ அதே மாதிரி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லங்க அவர் கிமிக்ஸ் பண்றாரு, இதுல சாக மாட்டாரு, அதனாலதான் வேணே செத்துறான்னு சொல்லி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்றாரு. அப்படி சொல்லிட்டாருன்னா அவருக்கு பிடிக்காதுல்ல ப்ரோ படத்தை. அவர் எதிர்பார்த்தது இல்லைன்னா பிடிக்காதுல்ல. ஆனா மத்த படத்துல மட்டும் ட்விஸ்ட் எல்லாத்தையும் ட்ரெய்லர்ல காமிச்சிடணும். அது எனக்கு தெரியும், ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிடுறேன் ப்ரோ. நான் கேக்குதுங்களா? அவர் ட்ரெய்லர் பார்க்க போனவர் வரலங்க. என்னங்க அடுத்து உங்களுக்கு கால் வரும் கமல் விஷால் ப்ரோ போயிட்டாரா? பிரகாஷ் பிரதர் சொன்னீங்க கேட்கல. அவரு ட்ரெய்லர் பார்க்க போயிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்க போனவட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுல பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அவர் கேட்டசிக்கா சொல்லிட்டு போனாருன்னு பாத்தீங்களா? சரி பிரகாஷ், இந்த மேனிபுலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிங்களா இல்ல ஃபுல்லா வந்ததுக்கு? இல்லைங்க நான் பாக்கல. ஃபுல்லா ட்ரெயின் முடிச்சதானே பார்க்கணும். இன்னைக்கு 2 படம் பார்த்தனால பேக் டு பேக் ஒன்றும் பண்ண முடியல. 3வது தடவை இப்போ போறதுனாலையும் இந்த வெள்ளிக்கிழமைகள் எந்த படம் பார்க்கறது இல்லை. நாளைக்கும் படம் பார்க்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு திங்கட்கிழமை தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். திங்கட்கிழமை புல்லட் ட்ரெயின் முடிக்கணும். நேரா வந்து நீங்க சொன்ன அந்த மணிப்பேட்டை பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ரிக்ஸ் என்னமோ அனுப்பிச்சிருந்தாரு பாருங்க, 3 எபிசோடு அதை பாக்குறோம். அதை முடிச்சுட்டு நான் நிப்பாட்டி வச்சிருந்த ரிப்ளை 1988 அது ஒரு 6 எபிசோடு பார்த்துருக்கேன். அந்த 6 எபிசோடு பார்த்து 7வது எபிசோட ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்கு. இல்ல பிரகாஷ் போட்டுதான் இல்லைங்க ட்வீட் போட்டிருந்தாரு இல்லைங்க, ட்வீட் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ்னு. அது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ அவரே இருப்பார் அவுட் சுமார் ப்ரோ. என்ன ட்ரீட் சொல்லுங்களா? கோபால் ப்ரோ அதை விடுங்க, இன்னைக்கு போட்டா இருப்பாங்க 5 அது பார்த்தேன். இவரே அடி வாங்கி கொடுத்து வர்றதுக்கு. இவரு போட்டா மட்டும் இவரே அடி வாங்கி கொடுத்துருவாரு. இதே நான் பரணி ப்ரோ இப்ப வரைக்கும் சுகுமார் ப்ரோ ஒண்ணு கூட நெகட்டிவா போட்ட கிடையாது. அவரு தான் பில்லர் மாதிரி இங்க சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவரு பிரகாஷ் ப்ரோ எனக்கு புரியல. பரணி ப்ரோ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுங்க, பாட்டோட டியூரேஷனே 5 நிமிஷம். ஆனா ரிலீஸ் ஆகி ஒரே நிமிஷத்துல ஆள விடுற சாமின்னு ட்வீட் போடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன இருந்து தெரியல எனக்கு.
இல்ல ஒரே நிமிஷத்துல எல்லாம் நான் ட்வீட் போடல, பாட்டு கேட்டுட்டு ஃபுல்லா கேட்டு தான் நான் போட்டேன். அதை விடுங்க. அஜித் பல்தான், சாரி அஜித் பல்தான், வெரி சாரி, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னதுங்க? நான் இப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன். கேக்குதா? சரி, அது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? கேக்குங்க ப்ரோ. நீ 500 கோடின்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சூமர் ப்ரோ டவுட்டுங்க. சொல்லுங்க ப்ரோ. நேற்று ட்ரீட் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ் ஒன்று போட்டுருந்தீங்களா, அது எனக்குங்க ப்ரோ? அது ஆமா ப்ரோ, அது ஓடிடி டீல் சைன் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகேங்க. எதுன்னு தெரியுதுங்க? பாட்டமே அபிஷியலாவே. சரி ஓகேங்க ப்ரோ, இந்த வரைக்கும் சொன்னதே போதுங்க. அப்படியே டேட்டு போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. சுகுமாரனா, ஒரு குத்துவிளக்கு ஏத்திட்டீங்க, மீதி 2 குத்துவிளக்கு ஏத்துவீங்க பாஷா படத்துல வர மாதிரி. எதுக்கு? அதுதான் ஓடிடி வாங்கியாச்சு, அடுத்து ரிலீஸ் டேட் தான், அதுக்கப்புறம் சேட்டலைட். கண்டிப்பா. சூமர் ப்ரோ, இப்பவே இந்த படத்தை பத்தி நெகட்டிவா பேசுறாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? படம் கண்டிப்பா ஓடும் ப்ரோ. நெகட்டிவா பேசுறவங்களா இக்னோர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ அஞ்சானுக்கு உண்மையாவே அவ்வளவு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஞ்சான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இவ்வளவு நாள் நிறைய ரீ-ரிலீஸ் வந்தது. நான் ஹைப்பான 2 படங்கள்ல நாயகன் 1, இப்ப அஞ்சான். நான் மற்ற படத்துக்குலாம் கூட பெருசா அந்த அளவுக்கு ஹைப் ஆகல. பட் ஆனா அஞ்சான் அது தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான் ப்ரோ அந்த படம். ஆமா ப்ரோ. அது ஏன்னா நிறைய மாஸ் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அது நம்ம என்னதான் ஓடிடி டிவில பார்த்தாலுமே அது ஒரு சீன் இருக்கும். ஒரு ஸ்டிக் அப்படி தூக்கி போட்டு வாயில இருந்து அந்த குச்சியை வச்சு ஒரு சீன் பண்ணுவாரு. அந்த சீன் ரொம்ப எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. அதை கூட ட்ரோல் பண்ணானே ப்ரோ நம்ம கூட படிச்ச நாய்களாம் அப்போ FDFSல. கமர்ஷியல் மூவி ப்ரோ, வேற எப்படி இருப்பாங்க? சாரி கோபால் ப்ரோ, அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டு ப்ரோ. ஆனா உண்மையாவேங்க அன்னைக்கு நான் ரொம்ப 17 பேருங்க, எல்லாத்துக்கும் டிக்கெட் நான் தான் போட்டேன். எல்லாத்துக்கும் வாய் ஓவரா விட்டுட்டு கடைசியா ஒரே ஆள் நான் வசிக்கிறேன், செத்துட்டு சாகடிச்சாங்க. இல்ல அந்த படம் அவ்வளவு ட்ரோல் பண்ற அளவுக்கு தான் கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், ஒரு கமர்ஷியல் மூவி தான். முதல்ல அந்த படத்துல வில்லனே தப்பான வில்லன் தான். ரவுத்திரம் படத்துலயும் சரி, இந்த படத்துலயும் சரி, வில்லன் தப்பான வில்லன் காஸ்டிங். அந்த படத்துக்கு வில்லனே டிங்கு பாய் தான் ப்ரோ, வேற யாருமே இல்ல. எனக்கு ரவுத்ரமே ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல வில்லனா கொண்டு போய் பாஷா மாதிரியும் பேசிட்டு கூடாது. நான் என்ன சொல்றேன், விவேகம், புலி, சுறா, இல்ல குருவி, இல்ல வலிமை, அப்புறமேட்டு பீஸ்ட் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரோல்ஸ் ஆன படங்கள் இல்ல இதுங்க கங்குவா வராங்க. நான் சொல்றேன் எதுக்கு கங்குவான்னு. இந்த ட்ரோல்ஸ் ஆன படங்கள்லாம் நீங்க எதுக்காக ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்னா, படத்துல இருக்க கிளிம்ஸ போட்டு அடிச்சு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கீங்க, இந்த படத்துல இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் அந்த சீன் அந்த சீன் அந்த சீன் அப்படின்னு. ஆனா நீங்க அஞ்சாலையும் சரி கங்குவாலையும் சரி நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணலாம், படத்துல இருக்க சீன் எடுத்து போட்டு யாருமே ட்ரோல் பண்ணலாம். கங்குவால நீங்க ஏதாவது சீன் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்க. எல்லாரும் ப்ரொடியூசர் பேசுற பேச்சு, ஆடியோ லான்ச்ல பேசுற பேச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுற பேச்சு, தனஞ்சயன் சார் இருக்காரு அவர் யூடியூப்ல பேசுற பேச்சு, பிரேம்ஜி அம்ரனா யாரு, ஐயோ சாரி மறந்துட்டேன், இன்னொருத்தர் யாரோ யாருன்னு தெரியல, சக்திவேலனா அவரா, இது மாதிரி வெளியாட்கள் பேசுற பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு தான் போட்டு ட்ரெண்டிங் போட்டு பத்தியா ஆடியோ லான்ச் பாஸ் எடுத்து வச்சீங்க அப்படியே சக்சஸ்ஃபுல் சந்திக்கிறோம். இப்படி படத்தையே பார்க்க விடாம ட்ரோல்ஸ் மட்டும். நீங்க படத்தை நீங்க இந்த படம் ட்ரோல் பண்ண படம் ட்ரோல் சீக் பண்றதே சீன்ஸ் போயிருப்பாங்க, நான் தேட்டருக்கு போயிருப்பாங்க. ஆனா கங்குவா அப்படி கூட நிறைய பேர் போட்டு போயிருக்க மாட்டாங்க. போகணும் தடுத்ததே யாருன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்த வீடியோஸ் தான். அதே மாதிரிதான் அஞ்சானுக்கு நடந்தது. அஞ்சான் படத்துல சீன்ஸ் போட்டு சீன் போட்டு யாரும் ட்ரோல் பண்ணல. படத்துல எல்லாம் பேசுறது லிங்குசாமி கத்துக்கிட்ட மொத்த அடிச்சது. அங்கேயும் நீ காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம அங்கிள் தான் இருப்பாரு, தனஞ்சயன் அங்கிள் தானே தெரியும். ஓகேங்களா, காமனா இருக்கவர் அவர் தான், அந்த அங்கிள் தான். ப்ரோ பிரகாஷ் நாள் கங்குவா மட்டும் இந்த புடிச்சது நான் தான் முடிச்சது ஒரு பயங்கரமான இது இருக்குங்க. அந்த கருமத்தை போட்டு இது எப்படின்னா இல்ல, இது HD வந்ததுக்கு அப்புறம் வம்பளுக்குதாது அதை சீன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வம்பளுக்கே பண்ண. ஆனா கங்குவால நீங்க ஒரு சீன் 2 சீன் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கங்குவால சீனே எடுத்துக்க மாட்டாங்க, ட்ரோல் பண்றதுக்கு வேற எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. பேசுறத வச்சு கண்டென்ட் வச்சு இந்த ப்ரீ ரிலீஸ் கண்டென்ட் வச்சு போஸ்ட் ரிலீஸ் ட்ரோல்ஸ் இருந்துச்சு. நான் மேல சொன்ன அஜித் படங்களோ விஜய் படங்களோ மத்த படங்களோ படத்துல உள்ள சீனை வச்சுதான் ட்ரோல் பண்ணாங்க.
நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா வெளியே போயாச்சு, அவுட் ஆஃப் த கிரவுண்ட்னு சொல்ற மாதிரி. இங்க என்னன்னா அவுட் ஆஃப் டாபிக் மாதிரி டோட்டலாவே அவங்க வந்து பேசின கண்டென்ட் வச்சு நீங்க அது கொஞ்சம் அது அங்கேயே உங்களுக்கு சரி பண்ணல. ஆமா, முதல்ல இவர் சூர்யா அதை முதல்ல ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். வந்தீங்களா கம்முன்னு பேசிட்டு போயிருன்னு, இந்த தேவையான எலிவேஷன் கொடுக்கறன்னு சந்தில் இழுத்துட்டு போயிடறானே. இல்ல அதான் போன் பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. வெளியூர்ல படம் வந்தா நான் போக வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா உனக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் அதே எங்களுக்கு சக்சஸா தோணுது. கோபால் ப்ரோ, நான் ஹம்பலா பேசுறேன். சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சு எனக்கு கூட சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்ஸ் வச்சு அவங்க அப்பா வந்து சொன்னாரு. ஆமா ப்ரோ, எஸ்கே ஏன் கம்முனிக்க மாட்டேங்கிறாரு, தேவையில்லாம போனை தட்டி வருது, ஏதோ ஒரு வேலைக்கு பார்த்துட்டு போயிடுறாரு. இல்ல சொல்ல போனா சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா, நான் சொல்றது ப்ராப்பரான சிக்ஸ் பேக்ஸ் வந்து வச்சது சூர்யா தான். நான் அது வேணா சொல்லுவேன் ப்ரோ. ஆனா இவங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அது நம்ம சொன்னாலும் அது நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து சொல்ல வந்தாரு சொல்ல வந்தாங்க. சூர்யாக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சது யாருன்னா இல்ல யார் அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கா, சரத்குமார் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு விஷால் கூட வந்து வச்சிருக்காரு. நான் எல்லாரையுமே சொல்றேன். அதுதான் சொல்றேன். இல்ல இருக்கும் அவருக்கு ஏய் படத்துல வச்சிருப்பாரு, நான் சொல்றேன். ஆனா ப்ராப்பர் சிக்ஸ் பேக்ன்றது வந்துட்டு வாட்டர் கட் பண்ணி வைக்கிறது வந்து சூர்யா மட்டும் தான் பண்ணாரு. அது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நிறைய பேர் பண்ணாங்க, அத்ர்வால இருந்து நிறைய பேர் பண்ணாங்க. ஈவன் ஐ படத்துல விக்ரமே பண்ணியிருக்காரு. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வாட்டர் கட் பண்ணி அந்த ஷேப்ல சிக்ஸ் பேக் வந்துட்டு இவர் மட்டும் தான் வச்சாரு ஃபர்ஸ்ட். அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம வந்து எப்படி சொல்றது, அது மேபி அந்த 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 இது ப்ராசஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம், சொல்றேன். ஏன்னா என்னோட மாமா வந்து அம்மா கூட பிறந்த தம்பி வந்து பாடி பில்டர். அவர் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு. அவர் ஓன ஜிம்மே வச்சிருக்காரு, நாங்க ஜிம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. எங்களுக்கு தெரியும் அந்த பாடி பில்டர்ஸ்ல எப்படி ட்ரெயின் ஆவாங்க, அவங்க அந்த காம்படிஷன் முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவாங்க, அது எல்லாமே. ஸோ வாட்டர் கட் பண்றது, அவங்க வந்து நிறைய ஃபுட்டு விஷயங்கள் எல்லாமே மாறும். ஸோ அப்போ வந்து அந்த அந்த இது பார்த்தவொடனே வந்து கரெக்டான உடம்புல இருக்கிற எல்லா, அதாவது வெறும் சிக்ஸ் பேக் மட்டும் வச்சுட்டா போதும் அது வந்து இதுவும் கிடையாது. அப்பர் பாடி ஃபுல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல அப்பர் பாடி பிளஸ் லோவர் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கடைசியில் அனல் மேலே பாட்டுல ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்து ஓடி வருவாரு. அதுல கூட வந்து அவரோட லோவர் பாடி டெவலப் ஆயிருக்கும். அப்பர் பாடி நிறைய பேர் இந்த டைம்ல இந்த காலத்துல டெவலப் பண்ணிட்டு லோவர் பாடி கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுருவாங்க. நான் உதாரணத்துக்கு வந்துட்டு இவரை சொல்றேன்னு நினைக்க வேணாம், ஆரியாலாம் வந்துட்டு அவர் அப்பர் பாடி செம்மையா இருக்க மாட்டாங்க, லோவர் பாடி வந்துட்டு பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க ஸ்குவாட்ஸ் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுதான் ரொம்ப கஷ்டமே. பட் ஆனா இவர் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி இந்த படத்துல வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு இதுவை வந்து காட்டியிருப்பாரு. அதை மேபி அவங்க அப்பா அதை மீன் பண்ணியிருக்கலாம். அவரு அதை மீன் பண்ணது கூட நெகட்டிவா ஆயிடுச்சு. ஆமா, நான் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம், பட் சொல்றேன் அது ரொம்ப கஷ்டம். சூர்யா வச்சது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது மத்த ஆர்டிஸ்ட விட. சூர்யா ஏன்னா நீங்க விஷால் எல்லாம் பாருங்க, அவர் சத்தியம்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நெக்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்க மாட்டாரு. அவரும் ஜஸ்ட் நார்மலான ஒரு சிக்ஸ் பேக்ஸ் தான். அவருக்கு வந்து ஆல்ரெடி விஷால் வந்து ரொம்ப ஹைட்ன்றனால அவருக்கு அந்த பிசிக் வந்து நார்மலாவே இருக்கும். இவருக்கு பாத்தீங்கன்னா சூர்யாவோட நெக்ல இருந்து எல்லாமே, நெக்கு பிளஸ் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எல்லாமே பக்காவா வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. லேட் மசில்ல இருந்து அவரோட ஃபோர் ஆர்ம்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா வந்து விஷாலுக்கு வந்து லேட் மசில் இருக்காது. நீங்க அவர் சத்தியம் படம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரத்குமார் இன்க்ளூடிங் சரத்குமார், அர்ஜுன்லாம் அப்போ வச்சாங்கன்னா அவங்கலாம் வந்து பெருசா லேட் மசில் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா சூர்யா பண்ணிருப்பாரு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டுங்க. சுகுமார், இப்ப மூவி ட்ராக்கர்ல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் நீங்க தானா? யார் வேணா வைக்கலாம் ப்ரோ, அது ஈஸி தான். ஈஸின்னு இல்ல, கஷ்டப்படணும். அது வந்து சிக்ஸ் பேக் மட்டும் வைக்கணும்னா வந்து வச்சிடலாம். ஆனா மத்தது எல்லாமே வந்து நான் சொல்றது வந்து ஃபுல்லாவே எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து அந்த உடம்ப வந்துட்டு ரெடி பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த தண்ணியில குளிச்சுட்டு அந்த அனல் மேலே பாட்டுக்கு வந்துட்டு அவரு நடந்து வருவாரு. அந்த சீனுக்கு வந்து அவரோட அந்த தண்ணியை வந்துட்டு திவ்யா அவங்களுடைய ரெண்டு கையை விட்டு தெளிப்பாரு. அப்ப அவரோட நெக் மசில் வந்துட்டு பீக் ஆகும். நெக் மசிலும் அந்த செஸ்ட் இதுவுமே அந்த ப்ராப்பர் ஷேப்ல வந்துட்டு விஷாலோட சத்தியம்னு கூட இருக்காது. அந்த அது ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி சொல்றது, லைட் பாடி ஃபிட்னஸ், அவங்கலாம் வந்துட்டு லைட் வெயிட்ல லைட்டாவே பண்ணியிருப்பாங்க. இவருக்கான எல்லாமே ப்ராப்பரான ஒரு இதுல வந்து பண்ணியிருப்பாரு.
அது டெக்னிக்கலா போனோம்னா அப்படி சொல்லலாம். நான் ஓப்பனாவே சொல்லுவேன், இது வந்து அவர் பெஸ்டா வச்சது பாத்தீங்கன்னா சூர்யா தான் ஃபர்ஸ்ட். ப்ரோ இந்த யூடியூப்ல எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க. அதுல இந்த வாரணமாயிரம் பத்தி அவ்வளோ இதா டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து ஒவ்வொரு சீனா கரெக்ட். எடுத்து சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் வந்து அந்த பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மலான இதுவா கிங்ஸா தான் காட்டியிருப்பாங்க. பட் ஆனா அந்த மாதிரி அவர் எடுத்த ரெப்ஸ், அவரு ஆக்சுவலா வந்துட்டு தலைக்கீழ நின்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார்ல, அதெல்லாமே வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு அவரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடியும் சூர்யாவுக்கு வந்து அவருக்கு நல்ல ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு இதுதான். அவர் நிறைய படத்துல வந்துட்டு ஈவன் கஜினிலும் சரி, அதுக்கு முன்னாடி நந்தால எல்லா படத்துலயுமே அவர் ஃபிட்டா தான் இருப்பாரு. பட் ஆனா ஒரு ஏன் நந்தாலே ஒரு சீன்ல வந்துட்டு அவருக்கு அந்த பேக்ஸ் மாதிரி லைட்டா தெரியும். பட் ஆனா ஃபுல்லா தெரியாது. அதுலயே வச்சிருப்பாரு. ஏன்னா அதுலயே வச்சுட்டாருன்னு சொல்லிட முடியாதுல்ல. ப்ரோ நீ இன்னைக்கு சொன்னது மட்டும் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தா எவனும் பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னா யார் கேக்குறாங்க? நம்ம வந்துட்டு அதுக்குன்னு வந்து பாடி பில்டர்ஸ் தான் கூப்பிட்டு வந்து எக்ஸ்பர்ட் தான் கூப்பிட்டு வந்து நம்ம பேச வைக்கணும். இதெல்லாம் வந்து இப்படிதான்ப்பா, இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு. இன்க்ளூடிங் ஐ படமே வந்துட்டு ஒரு சில சீன் கனெக்ட் ஆகாம போனதுக்குமே நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா காமராஜ் எல்லாம் வந்துட்டு அதுல நடிக்க வச்சிருக்க கூடாது. காமராஜ்னா அவருமே வந்து அந்த படத்துல வில்லனா வருவார்ல, ஒன் ஆஃப் த வில்லனா வருவாரு. அந்த ஸ்டார்டிங்லேயே சண்டை போடுவாரு விக்ரம் கிட்ட. எனக்கு தான் லாஸ்ட் இது ஒண்ணு. அவர் வந்து மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர். அவருமே ஜிம் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பாடி பில்டர். அவர் மாதிரி ஒரு ஆட்களை வந்துட்டு அந்த இடத்துல போட்டு அவரு வந்து இவர் காம்பீட் பண்ணி ஓவரால் சாம்பியன் வந்து ஒரு கேட்டகரி இருக்கும் பாடி பில்டிங்லுமே கூட. 60 கேட்டகரி, 50 கேட்டகரி, 70s கேட்டகரி, 80s கேட்டகரின்னு ஓவரால் சாம்பியன் சொல்லிட்டு எல்லா கேட்டகரியுமே நிப்பாங்க. ஓவரால் ஆஃப் ஓவரால், அதாவது சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சொல்லுவாங்க. அதுல வந்து விக்ரம் வின் பண்ணுவார். அது வின் பண்ணாதான் மிஸ்டர் தமிழ்நாடு அடிக்க முடியும். அது வந்து வின் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அவரோட இது எப்படி இருக்கும், இவரோட இது அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட வந்து நிறைய பேர் ஃப்ரெண்டு எங்களோட ஜிம்ல ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் ஜிம்ல ட்ரெயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த படத்துல வந்து நடிக்க போனாங்க. நடிக்கனா சும்மா ஜஸ்ட் அந்த ஜிம்ல ஃபைட் நடக்கிற சீன் எல்லாம் இருப்பாங்க. அப்ப சொன்னாங்க அவரோட விக்ரம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப பண்ணியிருக்காரு. பட் ஆனா சங்கர் வந்து கூட நிக்க வைக்கிற ஆளை விக்ரமோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க தான் காட்டியிருக்கணும். அது காட்டாம விட்டது பெரிய பெரிய பிளான்னு சொன்னாங்க. அப்பவே அவங்களுமே சொன்னாங்களாம், இது வந்து நீங்க வைக்க வேண்டாம், இது வந்து நாங்க லைட் வெயிட் கேட்டகரி பாடி பில்டர்ஸ் கொடுக்குறோம், நீங்க அதை வச்சு பண்ணுங்கன்னு. பட் ஆனா அவர் சங்கர் ஒத்துக்கல அந்த டைம்ல. பட் இன்னமும் வந்து சூர்யாவும் சரி விக்ரமும் சரி அந்த அந்த இது மெயின்டைன் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து மெயின்டைன் பண்றதுலாம் அவ்வளோ. நான் சிம்பிளா வெறும் வந்து அவர் உடம்ப மட்டும் ஒரு 6 பேக் மட்டும் பண்றாரு அப்படின்னா வந்துட்டு சூர்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இது பண்ணல. அந்த வாரணமாயிரம்ல அவர் பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஈஸியா பண்ணவே முடியாது. அது நான் இன்னைக்குமே சொல்வேன், ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அவர் பண்ணியிருப்பாரு. அவர் எல்லாமே அது அது ஆக்சுவலா அவரோட அது ரொம்ப சின்ன வயசு. அந்த பெரிய கேரக்டருக்குலாம் வந்து கௌதம் மேனன் வந்து அவங்க அப்பா உண்மையிலே இறந்ததை வச்சுதான் எழுதியிருப்பாரு, டெவலப் பண்ணியிருப்பாரு. அது ஒரு இன்டர்வியூமே சொல்லியிருப்பாரு, அவங்க அப்பா கேன்சர்ல இறந்திருப்பாரு. அது வந்து அதுக்கப்புறமா டெவலப் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா கிட்ட சொன்ன கதை வந்துட்டு அந்த சின்ன ஒரு ஸ்கூலிங் டைம்ல இருந்து ஒரு ஆர்மி போற வரையும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் டெவலப் பண்ணி அதுக்கு சூர்யா எஃபர்ட் போட்டு அந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட வெறும் கெட்டப் மட்டும் மாத்தினா போதாது, அதுல வந்துட்டு நடிப்பும் வந்து அதுல வந்து அவங்க அப்பாவோட கேரக்டர் வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் செட்டில்டா தான் ரொம்ப இது பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து இந்த பையன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த ஆக்டிங் வயசுல ஏஜ் மாற மாற மெச்சூரிட்டி காட்டினது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படம் வந்து இன்ன வரையுமே அவரோட கேரியர்ல வந்துட்டு ஆக்டிங்கை வந்து பெருசா ப்ரூவ் பண்ண படம் வந்துட்டு வாரணமாயிரம் எப்பவுமே சொல்லலாம். அதுக்கு முன்னாடியும் நிறைய படம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் வந்து அவருக்கு நடிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் நடிச்சிருப்பாரு. டான்ஸ் கூட சரி, எல்லாமே சரி. ஆனா அதுக்கப்புறமா அவரோட தம்பி ஃபர்ஸ்ட் படத்துல பெருசா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி இன்னைக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடிக்கிறாரு. சிங்கிள் டேக் பண்ற ஆர்டிஸ்ட்ல ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் சூர்யா. எந்த ரோல் கொடுத்தாலுமே, இன்ஃபேக்ட் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சூரிய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு, அதுல கூட வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ரோல்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு. அப்பயே அவர் 40+. இன்னைக்கு கூட வந்து காலேஜ் படிக்கிற ரோல் பண்ண சொன்னாலும் அவரால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர்.
ப்ராப்பரான ஒரு அவருக்கு டேரக்டர்ஸ் வந்து அமையாதனால நிறைய வந்து அவருக்கு டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால்னு தாண்டி அவருக்கு பேட் டைமும் கூட நிறைய இருந்தது. அந்த கோவிட் டைம்ஸ்ல அந்த சூரிய ரிப்போர்ட்டர்லாம் தியேட்டர்கள் வந்திருந்தா அது ரொம்ப பெரிய ஒரு கேரியர்ல பெஸ்டா இருந்திருக்கும். அந்த படம் வரல, ஜெய் பீம் அந்த மாதிரி அவருக்கு அந்த டைமிங்குமே கூட வந்து ரொம்ப பெருசா அவருக்கு ஃபேவர் அமையல. இல்லைன்னா வந்து யாருமே இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அவர் இருந்திருக்க மாட்டாங்க. குமார் ப்ரோ கூஸ் பம்ப்ஸ். இதை வச்சே அந்த சூர்யா ஃபேன்ஸ் ஒரு மாசம் ஓட்டிடுவாங்க. ப்ரோ இருக்கீங்களா? இந்த வன்மம் முடிச்ச சாய்பாபா அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ப்ரோ. அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. 2010, 2011, 2012, 2013, 2014 அவர் 13 வரையும் 13, 14 வரையுமே அவரோட கேரியர் உச்சம் மட்டும் இல்ல, மத்த ஹீரோக்கள் எல்லாருக்குமே கம்பீட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்பர் 1 ரேஸ்ல தான் ஓடிட்டு இருந்தாரு. அந்த டாப் லீக்ல இருந்தவர் அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே அது அந்த மாதிரி ஒரு சேனல் அந்த ஃபேஸ் வரும். எல்லா ஹீரோக்குமே அது அந்த ஃபேஸ் தாண்டி தான் வருவாங்க. அது பண்ணிட்டு அதுக்கு திரும்பி டவுன். இப்ப ரஜினி 96லலாம் 96, 97 அதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டாரு. 96 ரொம்ப பீக்ல இருந்தாரு. பாபா டைம்ல திரும்பி டவுன் ஆனா திரும்பி அந்த ரைஸ் வரும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு பேட் ஃபேஸ் இருக்கு அவருக்கு. பட் ஆனா திரும்பியும் வந்து கருப்புல இருந்து அவர் திரும்பி வந்துருவாரு. கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சூப்பரா இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் என்னன்னு டெய்லி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டே இருக்காரு ப்ரோ. என்ன சர்ப்ரைஸ்? அதுதான் சொல்லிட்டாரு ஓடிடி சைன் ஆயிடுச்சுன்னு. நான் சொல்லிட்டேனே, இன்னைக்கும் கேட்டிருக்கு. அது அபிஷியலா வரட்டும், நம்ம சொல்ல வேண்டாம். பட் ஆனா வந்து சைன் ஆயிடுச்சு. இதனால் சைன் ஆகாம இருந்தது. ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணாம வச்சிருந்தாங்க. இப்ப சைன் ஆயிடுச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து டேட் கூட ஃபைனலைஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனா பாசிட்டிவான சைன்ல தான் போயிட்டு நல்ல இருக்கு. பிரைஸ் மட்டும் எப்படிங்க? நல்ல பிரைஸ் தான் ப்ரோ. அவங்க நல்ல பிரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா அவங்க எப்போ க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து கம்மி பிரைஸ்க்கு எப்போ கேட்டாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கே புஷ் ஆயிருக்கும். அந்த படம் அந்த டைம்லயே பேட்சிங் முடிச்சுட்டு பண்ணிருக்கலாம் நல்ல ஒரு பிரைஸ்க்கு. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கு. ஏன் நம்ம வந்து கம்மியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாங்க. நல்ல பிரைஸ்க்கு போயிருக்கு. இப்போ நீங்க ஏதாவது சில கிளிப்பிங்ஸ் பாத்தீங்களா ப்ரோ? குமார் ப்ரோ இந்த எம் குமார் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல, குமாரா உனக்கு பாக்ஸிங் தெரியுமா குமாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் வீச்சர் உட்காந்து பார்ப்பாரு. எனக்கு அப்படிதான் நீங்க சொன்ன அந்த ஜிம், அந்த அந்த லெவல், அப்புறம் அந்த என்னமோ பாடி பில்டிங் என்னமோ சொன்னீங்க. எனக்கு ஷாக்கிங். அடடா நம்ம சுகுமார் ப்ரோவா இது இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு. பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ காலேஜ். அதான் நான் வந்து ஒரு கோவிட் முன்னாடி வரையும் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தேன். கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. நான் அந்த டச் விட்டு போச்சு, போறது இல்ல. நம்மளுக்கு அதுக்கான டைமும் அமையல. கல்யாணம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் சுத்தமா டைம் அமையல. ஒரு பாயிண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன் பயங்கரமா வந்து நம்ம வந்து எனக்குமே கூட சொல்றேனே, நானுமே வந்து ஜிம்முக்கு போனது வந்துட்டு வாரணமாயிரம் அந்த படத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன்னா காரணம் நானுமே ஜிம்முக்கு போனது அதை பார்த்துட்டு தான். நான் 11th படிக்கும் போது அந்த படம் வந்தது. நான் 11th வந்து அப்படியே அந்த படம் முடிச்சுட்டு வித்தின் வீக்ல வந்து என் மாமா கிட்ட போயிட்டு நான் ஜிம் பண்ண போறேமா, நான் ஒர்க் அவுட் பண்ண மாமா, எனக்கு ட்ரெயின் பண்ணுமாமா அப்படி எல்லாம் போய் கேட்டேன். பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா செஞ்சு ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த டபுள் பார்லாம் வந்து நம்ம பண்ணும்போது கீழே விழுந்துடும். எல்லாரும் கூட இருக்கிறவங்க பார்த்து சிரிப்பாங்க. ரொம்ப ஒல்லியா இருப்பான். அப்போ டபுள் பார் புஷ்அப்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இதுலதான் எடுப்போம், ஸ்டாண்ட் மாதிரி வச்சுதான் எடுப்போம். கீழே நான் நார்மல் தரையில எடுக்க விட மாட்டாங்க. அது மாதிரி வந்து நம்ம இதுவுமே சிங்கிள் பார் டபுள் பார் எதுவுமே ஆட்டோமேட்டிக் கிடையாது. இப்ப எல்லாமே ஹைட்ராலிக் வந்துருச்சு. அப்ப எல்லாமே மேனுவல் தான். அப்ப அது பண்ணும்போதுதான் எல்லாம் கூட வந்து சிரிச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே வந்து அந்த பாட்டெல்லாம் அந்த ஒரு வாட்டியாவே அனல் மேலே பண்ணி சொல்லி பாட்டும் சரி. இப்ப கூட நான் என்னோட யங்ஸ்டருக்கு சொல்றேன், அவர் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க உங்க உடம்பு ரெடி பண்ணுங்க, வழியெல்லாம் தானா பறந்துடும் சொல்ற அந்த வார்த்தை எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அது அப்படி சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற காப்பை அப்படியே உருட்டி விடுவார். அந்த கிருன்னு ஒரு சவுண்ட் வரும். அது அப்படியே காதில் உரிச்சிட்டே இருக்கும். நான் அது வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்றேன்னு நினைக்க வேணாம். சொல்றேன், எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறமா கூட அவரோட அந்த அயன்லயும் சரி 7ஆம் அறிவுரையுமே அவர் அதுக்கப்புறம் எல்லா படத்துலயுமே அவர் பிசிக் மெயின்டைன் பண்ணது பார்த்துட்டு நம்ம இப்படி வைக்கணும், நம்ம இந்த மாதிரி பண்ணணும்
பீமா டைம்ல வந்துட்டு எனக்கு ராவணன் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பல்க் மசில் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை. அந்த மாதிரி பெருசா இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு போகணும் அப்படின்னு. பட் ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஒல்லியா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா வெயிட் போட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பொல்லாதவன் இந்த இதெல்லாம் வரும்போது அப்ப நம்மளாலையும் வந்துட்டு இந்த மாதிரி வைக்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. பொல்லாதவனும் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. சுமார் ப்ரோ நீங்க பேசல இன்னொரு டைம் பாக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம் ரீரிலீஸ் அப்போ நான் அப்பப்போ போய் பார்ப்பேன் ப்ரோ. நீங்க வந்துட்டு நீங்க வேற, நான்லாம் வந்துட்டு அந்த நான் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த சீன் பார்த்துருவேன். நம்ம எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் குறையுதோ, அது அப்பெல்லாம் வந்து டவுனா இருக்குமோ, அந்த படத்தை வந்து நம்ம எடுத்து பாக்குற மாதிரி ஒரு ஒரு இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படம் அது. நானும் நீங்க சொல்ற மாதிரி 11th படிச்சிருந்தேன். இப்போ ஹாஸ்டல்ல பார்க்க முடியல தியேட்டர்ல. இப்ப ரீரிலீஸ் அப்ப 2 டைம் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது 80% பொண்ணு இருக்காங்க, அவ்வளோ ஆட்டம். அது நான் பால்கனில இருந்தேன். இப்போ நான் 2 பசங்க பசங்க ஃபுல்லா பொண்ணு. என்கிட்ட போனை கொடுத்தேன்னா நீ கேப்சர் பண்ணீங்கன்னா டான்ஸ் ஆடணும், எல்லாம் டான்ஸ் ஆடுது ஓடி போய். எனக்கே இது என்னடா நம்ம. அதே மாதிரி அந்த படத்துல இன்னொரு விஷயமும், இந்த ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு அவரு ஃபுல்லா தேடி அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப ரியலா இருக்கும். சும்மா ஏதோ தானம் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. பிருத்திவிராஜ் கூட ஃபைட் பண்ணுவாரு, அதுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த 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 சீன் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா அவரோட ஆக்டிங்கும் சரி. அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு அப்படியே இங்கிலீஷ் கான்வர்சேஷன், அந்த படம் ஃபுல்லா வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து சூர்யா பேசுற ஃப்ளூயன்சி சூப்பரா இருக்கும். அது கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து அவரோட ஸ்டைலே இங்கிலீஷ் பேசுறதுதான். அது இவரோட அது இதுல வந்துட்டு கன்வே பண்றது, நிறைய டைலாக் சரி, ரொம்ப வந்துட்டு நல்ல 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 ஒரு படம். அது எனக்கு பேசினா அந்த படத்தோட டாபிக் மாதிரி ஆயிடும், சொல்றேன். ஏன் ஏதாவது ரிலீஸ் வாய்ப்பு இருக்குங்க? கோபால் நாளை முதல் தெலுங்குல ஆந்திரா பொங்கல் ப்ரோ. நம்மளுக்கு தமிழ் பார்க்கணும் ப்ரோ. நம்மளுக்கு எப்பவுமே தமிழ்ல பார்த்தா தான் கனெக்ட் ஆகும் எந்த படம் வந்தாலும். வாய்ப்பு இல்லை ப்ரோ தமிழ்ல. ஒருத்தர் வந்து கை தூக்கிட்டு இருக்காரு. யாரும் கை தூக்கி. நான் தான் ப்ரோ. மாஸ்க் படம் எப்படி இருக்கு ப்ரோ? இங்க கனடால இருக்கேன் நான் இருக்கிற ஏரியால ரிலீஸ் ஆகல. கவின் கொஞ்சம் பிடிக்கும். எப்படி இருக்கு ஸ்டாக்ஸ் ஜென்ரலா? என்ன ப்ரோ அமைதி ஆயிட்டீங்க? ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல இல்ல பார்த்தாங்க பிரகாஷ், பரணி எல்லாம் பாத்துட்டாங்க, நான் ஒன்னும் பாக்கல. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்துட்டு டீசன்ட் டு குட் அந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் சொல்றாங்க. பிரகாஷ் ப்ரோக்கும் பிடிச்சிருந்தாரு, ட்ரென்சுட் ப்ரோ அவருமே வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ நிறைய பாசிட்டிவ் தான் வருது. எனக்கு ஓகேவா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஸ் எனக்கு ஃபீல் ஆச்சுன்றதுனால எனக்கு வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. பட் நான் பார்த்த ரிவ்யூஸ் 2-3 ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் ப்ரோ வருது. தேங்க்ஸ் ப்ரோ. அதான் சூர்யா பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சூர்யா படம் வந்து காக்கா காக்கா. அதுல வந்து அந்த ஆசிட் ஊத்துற சீன் வந்து ரியலி ஒரு மாஸ் சீனுங்க, மாஸ் சீக்வன்ஸ். அது வந்து உண்மையிலேயே வந்து இப்ப நினைச்சா கூட நான் திரும்பி அதை பார்ப்பேன் அந்த சீனை. சீன் இஸ் வெரி குட் ஃபார் சூர்யா. அவ்வளவுதான் ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க, நான் லிசன் பண்றேன். இல்லை ப்ரோ அவ்வளோதான், முடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 10 மணிக்கெலாம் முடிச்சிடும். நாளைக்கு நாங்க பேசலாம் டீட்டெயில்டா. தெரியும் ப்ரோ நீங்க முடிச்சிருவீங்கன்னு. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நான் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நமக்காக இன்னைக்கு 7 நிமிஷம் அதிகப்படுத்திருக்காரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ என்கிட்ட சொன்னாரு, பர்னி நான் சிசு படம் நைட்டு போற 9:50 ஞாபகப்படுத்துங்க. நான் 9:50 ஞாபகப்படுத்தலான்னு வர்றப்போ நீங்க சூர்யா பத்தி பேசுங்க. நான் சொன்னேன்னா இதுதான் கரெக்டான டைம்னு பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு. நீங்க என்னால சொல்லாமலும் இருக்கும். நடுவுல பிரகாஷ் ப்ரோ நடுவுல சென்ட்ரல் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் கேட்டா தெரியுமா? இப்ப அவர் சிசு படத்துக்கு தான் போயிருக்காரு, 10:15 ஷோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சரி இப்ப முடிச்சிடலான்னு. நம்பிக்கலைன்னா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, நான் போய் சொல்றேன்னா இல்லையா. ப்ரோ நீங்க 12:45 சொன்னாலும் நான் இதான் சொல்லுவேன். அது அப்படிதான் சொல்லுவா, அதுதான் நல்லா இருக்கும். அவதான் நல்லா இருக்குமா? ஆமா ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சொன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன விட முடியாது. நீங்க 12:45 போட்டாலும் நீங்க வந்தோட சொல்றீங்கன்னு நாங்க எதை சொல்லுவோம் சும்மா.
நீங்க அதெல்லாம் அப்ப அப்ப அப்போ அசைன் நீங்களே சொல்றீங்க நீங்க நான் வன்மத்தோட தான் இருக்கேன்னு சொல்றதெல்லாம் நீங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன்னு நீங்களே சொல்றீங்க, கரெக்டா? ஏங்க இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக தான். நீங்க அதெல்லாம் சும்மா சொல்றதா இருந்தாலும் உண்மைங்கிற இருந்தாலும் வந்து அப்பப்போ இது ரொம்ப இதா விளையாட்டா சொல்றதுதான். விளையாட்டா ஓகே, பட் உண்மையெல்லாம் இல்லை. ஏங்க உங்களுக்கு புரியல? என்ன புரியல அஜித் பல்தான்? சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் முடிக்கலாம். அவர் சொன்ன திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். சரி ப்ரோ, பொன்னியின் செல்வன் முடிச்சிட்டீங்களா வீடியோ? பொன்னியின் செல்வன் நான் பண்ணவே இல்லை. சரி, அது என்ன வேல்பாரி? வேல்பாரி முடிக்கல ப்ரோ, ஸ்பேஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க் மொத்தமா போச்சு, அதனால அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். புது ஹார்ட் டிஸ்க் வாங்கணும். முன்னாடி பாக்குறப்போ வந்து 2 TB எல்லாம் 6500 7000 தான் இருந்துச்சு. இப்போ 9000 இருக்கு. ஸோ அதனால யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ராபப்ளி புது ஹார்ட் டிஸ்க் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரெஸ்யூம் முடிச்சாதான் பண்றேன். அடுத்த சீரிஸ் எங்களுக்கு ஆரம்பிக்கும். என்ன பிரகாஷ் ப்ரோட தானே? கடல் ப்ரோ, ஆமா. அவர் மகாபாரதம் ஒரு நாள் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீங்க அவர் சொன்னா நீங்க விட மாட்டீங்க. கடல் புறாலாம் படமா வரும்போது பாத்துக்கோங்க. அதை யாருங்க எடுக்க போறோம்? ஏங்க ஓகே, பயந்துட்டேன். கடல் புறான்னு நீங்க வந்தீங்களா? பயந்துட்டேன். நான் பிரகாஷ் படத்துக்கு போயிட்டு அதத்தான் நானும் சொன்னேன் இவ்வளவு நேரம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா இல்லையா? அமைதியா இருக்கீங்க. நான் தேட்டருக்கே வந்துட்டேன் பாரு. நீங்க தேட்டர்ல இருக்கேன்னு சொன்னா தானே அத சொல்ல. நடுவுல நான் நிப்பாட்டலான்னு சொல்ல வந்து சுகுமார் ப்ரோ வந்து நீர் தண்ணி தண்ணி அடிக்கிறதுன்னாரு 6 பேக்கு. இவ்வளவு தூரம் சொல்றாரு, தண்ணி நீர் அடிக்கிறது 6 பேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரா. சரி ரைட்டு, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே, அவர் பாட்டு உடல் ஜிம் என்னமோ பேசுறாரு. எனக்கு நானே வந்து செம்குமன் சொன்னா பிரகாஷ் ராஜ் மாதிரி தான் உட்காந்தேன். டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்படியே வண்டி எடுத்து நான் பாட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன் தேட்டருக்கு. நமக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க தேட்டர் தான். வந்துட்டேன். பர்னிக்கு விஷயம் தெரியுமா? வந்தது தேட்டர்ல 8 பேரு. 8 அதுல படம் போடுறாங்க ரைட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, 4 பேர் வந்தாலும் படம் போட்டுருவாங்க. அவங்க போட்டாங்களா? என்ன சொல்றாங்க, 8 பேர் இருக்காங்க. 8 பேர்ல 3-4 பேர் 5 படம் நினைச்சு வந்துருக்காங்க. செய்ய ஒரு போஸ்ட் 2 படம் சேர்ந்து ஓடுவீங்க. ஐயோ உள்ள வந்துட்டு இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம் ப்ரோ. இல்ல நீங்க சுகுமார் ப்ரோ இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க சொன்ன அந்த சென்டர் சீட் வேணுங்கிறது யாருக்குமே கேட்கல. அப்ப சுகுமார் ப்ரோ சொல்றது நீங்க காதுலயே வாங்கல, அப்படிதான்? ஏங்க சுகுமார் ப்ரோ சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் இவர் சொன்னது என் காதுல கேட்கலீங்க. அவர் சென்டர் சீட் வேணுங்கிறது என் காதுல கேட்கவில்லை. என் காதுல அதாவது ஒன்னு சொல்லட்டுமா கோபால்? கோபால் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. அதாவது இதுவே நான் வந்துட்டு அவரை பத்தி நெகட்டிவா பேசியிருந்தா பரணி காதுல எல்லாம் விழுந்திருக்கும். ஆமாமாங்க, அப்படி முடிச்சிடலாமா? நாளைக்கு வீட்டுல பேசுவோம். காதுல பெரிய ஹெட்செட் இருக்கு கோபால், அதனாலதான் எனக்கு